بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد அன்புள்ள சகோதரர்களே சகோதரிகளே, இன்றைய மார்க்க வகுப்பில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மீது சுமத்தப்பட்ட அவதூறும் உண்மை நிலையும் என்கின்ற ஒரு தலைப்பு இடப்பட்டிருக்கிறது. இந்த தலைப்பு ஷியாக்கள் என்று சொல்லி வரக்கூடிய அவதூறு சம்பந்தமாக விளங்கப்படுத்துகின்ற தலைப்பல்ல, மாற்றமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சம்பந்தமாக ஒரு அவதூறு உபை இப்னு சலூல் என்று சொல்லக்கூடிய அல்லது அப்துல்லாஹ் இப்னு உபை இப்னு சலூல் என்று சொல்லக்கூடிய ஒரு முனாஃபிக்குகளுடைய தலைவர் என்று அழைக்கப்பட்ட ஒருவரால் ஒரு செய்தி என்ன செய்தது, உருவாக்கப்பட்டு கற்பனை செய்யப்பட்டு அது பரத்தப்பட்டது. அந்த சம்பவத்தை பற்றி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் விரிவாக இது எப்படி நடந்தது, ஏன் நடந்தது, முடிவு என்ன ஆனது என்பது பற்றி விரிவாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி புகாரி, முஸ்லிம் போன்ற இன்னும் பல கிரந்தங்களிலே தெளிவாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த செய்தியுடைய உள்ளடக்கத்தை இயன்றளவு சுருக்கமாக எடுத்து சொல்வதுதான் இந்த தலைப்புடைய நோக்கம். அன்புள்ள சகோதரர்களே சகோதரிகளே, இந்த செய்தி நீங்கள் முதலாக கேட்கின்ற செய்தி அல்ல. இந்த செய்தி நீங்கள் முதலாக கேட்கின்ற செய்தி அல்ல, அல்லது இப்படி ஒரு சம்பவம் நீங்கள் முதலாக பெரும்பாலும் கேள்விப்படுகின்ற சம்பவம் அல்ல. ஆனால் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய அந்த செய்தியிலே உள்ளடங்கி இருக்கக்கூடிய செய்திகள் இருக்கிறதே, அவர்கள் விளங்கப்படுத்துகிற நேரத்தில் சொல்லுகின்ற செய்திகள், அவைகள் எந்த அளவு விரிவாக பேசப்பட்டிருக்கிறது என்ற ஒரு கேள்விக்குறி இருக்கிறது. எனவே அது பொதுவாக நிறைய பேருக்கு போய் சேராமல் இருந்திருக்கலாம் என்ற ஒரு நோக்கத்தினால்தான் இந்த செய்தியிலே உள்ள உள்ளடக்கத்தை ஓரளவு விரிவாகவும் நேரம் இடம் தருகின்ற அமைப்பில் சுருக்கமாகவும் சொல்லலாம் என்று நினைக்கின்றேன். அன்புள்ள சகோதரர்களே, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இந்த பிரச்சனையை எதிர்கொள்வது ஒரு சிறிய வயதிலே, ஒரு இளம் வயதிலே தான் என்ன செய்கிறார்கள், எதிர்கொள்கிறார்கள். 14 அல்லது 15 வயது இருக்கும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இந்த பிரச்சனையை எதிர்கொள்கிற நேரத்தில், இந்த அவதூறை எதிர்கொள்கிற நேரத்தில் வயது 14 அல்லது 15. இந்த வகையில் நம்ம யோசிக்க வேண்டி இருக்கிறது. இரண்டாவது, சாதாரண ஒருவருடைய மனைவியாக இந்த அவதூறை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் எதிர்கொள்ளவில்லை. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னை இறுதி தூதர் என்று சொல்கிறார், தன்னை ஏற்காதவர்கள் இறை நிராகரிப்பாளர்கள் என்று சொல்கிறார். இந்த அடிப்படையில் ஊரை பிரிந்து தியாகங்கள் செய்து பலர் என்ன செய்திருக்கிறார்கள், மதீனாவுக்கு வந்திருக்கிறார்கள். எல்லாமே அந்த தூதருடைய நம்பிக்கையில தான் என்ன செய்கிறது, அடங்கி இருக்கிறது. அந்த தூதர் பற்றிய செய்திகளை பெரும்பாலும் அவரை போன்ற மனைவிமார்களிடத்திலே தான் என்ன செய்வார்கள், கேட்பார்கள் என்ற ஒரு பொறுப்பு வாய்ந்த இடத்திலே இருந்து கொண்டு இந்த அவதூறு என்ன செய்கிறது, அந்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மீது சொல்லப்படுகிறது, பரத்தப்படுகிறது. இது 2. மூன்றாவது அம்சம், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இந்த அவதூறை அந்த வயதில் எப்படி எதிர்கொண்டார்கள், அந்த வயதில் அவர்கள் எதிர்கொண்ட முறை எப்படி இருந்தது, இது போன்ற அம்சங்கள். இன்னும் அந்த அவதூறிலே சம்பந்தப்பட்ட எல்லோருமே அவர்களை விட பல ஆண்டுகள் மூத்தவர்கள், பல ஆண்டுகளால் அவர்கள் மூத்தவர்கள், அவர்கள்தான் உபதேசகர்களாக இருக்க வேண்டியவர்கள். ஆனால் பலர் என்ன செய்தார்கள், அவர்களுக்கு அந்த உபதேசகர்களாக இருக்காத நிலை அடைந்ததை நம்ம பார்க்கிறோம். இந்த வரலாற்று பின்னணியோடு பேசப்பட வேண்டிய ஒரு அம்சம். இன்னும் சொல்ல போனால், இந்த செய்தியை முனாஃபிகீன்கள் அன்றைக்கு பரத்தினார்கள். முஸ்லிம் சமுதாயத்தில் எல்லோருமே என்ன, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா தூய்மையானவர்கள் என்ற முடிவுக்கு வருகின்ற இடத்திற்கு அல்லாஹு தாலா அந்த சோதனை என்ன செய்தான், அல்லாஹு தாலா ஏற்படுத்தினான். ஆனால் முனாஃபிகீன்கள் பரத்திய அந்த செய்தியை இன்று வரைக்கும் தலைமுறையாக்கம் செய்து கொண்டு நம்பிக்கொண்டிருப்பவர்கள் யார், ஷியாக்கள். இந்த நிமிடம் வரைக்கும் தலைமுறையாக என்ன செய்கிறார்கள், இந்த விஷயத்தை நம்பிக்கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இந்த சூழ்நிலையில் இந்த சம்பவத்தை நான் முழுமையாக, இது சஹீஹுல் புகாரியிலே நீங்கள் பல இடங்களில் வருகிறது,
அதில் விரிவாக வரக்கூடிய இடம் 4750. 4750வது இலக்கத்தில் இந்த செய்தியை நீங்கள் என்ன செய்யலாம், பார்க்கலாம். அன்புள்ள சகோதரர்களே, இந்த செய்தியை முழுமையாக நான் அந்த வசனத்தை எல்லாம் வாசித்து சொல்லாது விட்டாலும் இந்த செய்தியுடைய அந்த அமைப்பை தர்த்தீபாக நான் சொல்லலாம் என்று நினைக்கிறேன். முதல் அம்சம், அன்புள்ள சகோதரர்களே, இது மதீனாவிலே நடக்கக்கூடிய ஒரு சம்பவம். ஹந்தக் யுத்தம் நடந்த பின்னர் நடந்த யுத்தத்தோடு தொடர்புடைய சம்பவம். ஹந்தக் யுத்தம் எத்தனையாம் ஆண்டு நடைபெற்றது? 4-5 சரியானது ஹிஜ்ரி 5ஆம் ஆண்டு. சரியானது ஹிஜ்ரி 5ஆம் ஆண்டு அப்படி என்பது 4 என்கின்ற ஒரு நிலைப்பாடு இருக்குது. இந்த பகுதியில் தான் என்ன செய்யுது, ஹந்தக் யுத்தம் நடக்குது. அதுக்கு பின்னால முரைசி என்று சொல்லக்கூடிய பனு முஸ்தலக் என்று சொல்லக்கூடிய ஒரு யுத்தம் என்ன செய்தது, கஸ்வத்து பனி முஸ்தலக்னு சொல்வார்கள். அந்த யுத்தம் என்ன செய்தது, நடந்தது. இந்த யுத்தத்தில் தான் இந்த சம்பவம் நடக்கிறது. அப்ப இந்த சம்பவத்திலே இவர்களுடைய மரணத்துக்கு பின்னால் நடந்த இந்த சம்பவம், அதாவது இந்த ஹந்தக் யுத்தத்துக்கு பின்னால் இந்த சம்பவத்திலே சஅத் இப்னு முஆத் என்று சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு நபித்தோழர் அந்த இடத்திலே இல்லை. ஏன்னா எங்களுக்கு தெரியும் சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எப்போ மரணித்தார்கள், ஹந்தக் யுத்தத்தை தொடர்ந்து அவர்கள் என்ன செய்தார்கள், மரணித்தார்கள். ஏன்னா அது தொடர்ந்து பனு குறைதா நடக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அகல் யுத்தத்துக்கு பின்னால நேர பனு குறைதாவுக்கு போறாங்க. பனு குறைதாவுடைய இதுல வந்து சஅத் இப்னு முஆத் நோய்வாய்ப்பட்டவராக இருந்து என்ன செய்தார், மரணித்தார். சஅத் இப்னு முஆத் யாரு? நாங்க எப்படி அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி ரலியல்லாஹு அன்ஹும் அவர்களை போன்றவர்களை தெரிந்து கொள்கிறோமோ அதே போல மதீனாண்டு வார நேரத்தில் எங்களுக்கு ஞாபகம் இருக்க வேண்டிய மிக முக்கியமான 2 நபித்தோழர் யார்? சஅத் இப்னு முஆத், அடுத்து சஅத் இப்னு உபாதா. சஅத் இப்னு முஆத் அவுஸ் கோத்திரத்துடைய தலைவர். சஅத் இப்னு உபாதா ஹஸ்ரஜ் கோத்திரத்துடைய தலைவர். இது நம்ம ஞாபகம் வைத்திருக்க வேண்டிய மிக முக்கியமான 2 நபித்தோழர்கள். ஏன்னா அவர்களுடைய அந்த ஆதரவு தான் மதீனாவுக்குள்ள ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கால் வைப்பதற்கான முதல் வழிகோலலாக என்ன செய்தது இருந்தது. இந்த சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அப்பொழுது மரணித்திருந்தார்கள். அன்புள்ள சகோதரர்களே, இந்த யுத்தத்துக்கு போய் வருகிற அந்த நேரத்தில், இந்த யுத்தத்துக்கு போய் திரும்பி வருகிற நேரத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு வளமையாக ஒரு யுத்த பின்னணியை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு யுத்தத்துக்கு போய் வார நேரத்தில் குறிப்பிட்ட நாங்கள் ஒரு பிரயாணத்தில் போனால் ஒரு இடத்துல தங்குறன்னு முடிவு எடுப்போமே, அந்த மாதிரி ஒரு இடத்துல நின்று அந்த இடத்துல எல்லாரும் என்னது அதுக்கேற்ற மாதிரி கூடாரம் அடித்து அங்கே தங்கி அதுக்கப்புறம் என்ன செய்வார்கள், அங்கிருந்து இப்படி பல 3 அல்லது 4 ஸ்டெப் ஓய்வு எடுத்து தான் என்ன செய்வார்கள், வருவார்கள். அப்படி வருகிற நேரத்தில் மதீனாவை நெருங்கிய ஒரு இடத்தில் என்ன செய்கிறாங்க, அவர்கள் தரீஸ் பண்ணுறாங்க. அது இரவில் தங்குறாங்க. அப்படி தங்குற ஒரு இரவுலையோ பகல்லையோ தங்குறாங்க. தங்குற நேரத்தில் அதாவது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தனது தேவைகளை, அதாவது உபாதைகளை கழித்துக் கொள்வதற்காக அந்த இடத்துல என்ன செய்கிறாங்க, தூரமாக எல்லாரும் போவது போல பெண்களோட இவங்களை என்ன செய்கிறாங்க, போயிடுறாங்க. போனவர்கள் திரும்பி வந்துட்டாங்க. திரும்பி வந்த பின்னால தங்களது மாலை என்ன காணவில்லை, எக்குது அந்த மாலையை காணவில்லை என்று சொன்ன உடனே தேடி மறுபடியும் என்ன செய்கிறாங்க, அதை தேடிட்டு வருவோம் என்று சொல்லி அவர்கள் போகிறாங்க, தாமதிக்கிறாங்க. இதில் வர நான் இப்போ என்ன மிக முக்கியம் என்றால் அவதூறு சம்பந்தமான தெளிவு தெரிஞ்சு கொள்வது மிக முக்கியம். அதே போல் இந்த ஹதீஸில் இருக்கக்கூடிய நல்ல நல்ல அதாவது செய்திகள், அந்த செய்திகளை வந்து உபசெய்திகள் நிறைய இருக்குது. அதில் ஒன்று என்னென்னு சொன்னால், இந்த எக்குதை வந்து சொல்கிற நேரத்தில் ஆயிஷா நான் எப்படி சொல்கிறாங்கன்னு சொன்னால், நான் இது என் அக்கா தாத்தா அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா இரவல் வாங்கியிருந்தேன் அப்படின்றாங்க. எப்படி இதை நான் யார்கிட்ட வாங்கியிருந்தேன், இரவல் வாங்கியிருந்தேன். எனவே ஒரு பெண் மாலை அணிவதற்காக இன்னொருத்தட்ட வாங்கி போடுறதுன்றது அந்த உலக பேணுதலுக்கு எதிரானது அல்ல அப்படின்னு இந்த செய்தி என்ன செய்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சிறந்த ஒரு மனைவி என்ன செய்கிறாங்க, இதை வாங்கி இஸ்தஆரத் மின் அஸ்மா இடத்துலேருந்து வாங்கி அதை போட்டிருந்தாங்கன்னு வருது. அதை தேடி என்ன செய்கிறாங்க, மறுபடி போகிறார்கள். போன நேரத்தில் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. திருப்பி அவர்கள் வருகிற நேரத்தில் யாருமே இல்லை. திருப்பி வந்து பார்க்குறாங்க, அந்த இடத்துல யாரும் இல்லை. இப்போ யாரும் இல்லை அப்படின்னு சொன்ன உடனே நான் எப்படி என்னை விட்டுட்டு போனாங்கன்றது அவங்களுக்கு தெரியலை. ஆனால் அவங்க ஒரு ரீசன் சொல்கிறாங்க. என்னன்னு சொன்னால், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஹிஃபத்துல் ஜிஸ்ம், அதாவது ஒரு சாதாரண உடம்பு கொண்ட ஒரு பெரிய பாரமுள்ள ஹெவியான ஒரு பெண் கிடையாது, சாதாரணமான ஒரு பெண். இந்த மாதிரி இருக்கிற நேரத்தில் இவங்க அந்த கூடாரத்தில் இருக்கிறாங்களா இல்லையான்னு தெரியாது, அந்த ஹவுதஜில் இருக்கிறாங்களா இல்லையான்னு தெரியாது. பல்லாக்குன்னு சொல்லலாம். பல்லாக்குன்னு சொன்னே நம்ம கேள்விப்பட்ட எல்லா பல்லாக்கும் கொஞ்சம் மன்னர்களுடைய பல்லாக்கு அப்படின்றத நீங்கள் எப்படி இதில் புரிஞ்சுக்கணும்னு சொன்னால், 4 பக்கத்தால் அடைத்த அளவில் ஒட்டகத்துக்கு மேலே என்ன செஞ்சிருப்பாங்க, ஒரு வீடு மாதிரி வைத்திருப்பார்கள். முழு பகுதியாலையும் சூழப்பட்ட நிலையில் என்ன செய்திருப்பார்கள், வைத்திருப்பார்கள். அந்த இதில் என்ன செய்கிறாங்க, அதாவது ஆயிஷாலாம் இருப்பாங்க. ஆனால் அவங்க இருக்கிறாங்களா இல்லையான்னு என்ன செய்யாது, அந்த வெயிட்டில் என்ன செய்யாது, விளங்காது. ஏன் இப்படி மூடி வைத்து வருகிறார்கள் என்ற செய்தி ஆயிஷாலாம் சொல்கிறாங்க பின்னால், அதை பின்னால் சொல்லுவாங்க. அப்போ ஆயிஷாலாம் உள்ளுக்க இருக்கிறாங்களா இல்லையான்னு தெரியாமல் இருக்கிற நினச்சிட்டு என்ன செய்கிறாங்க,
அந்த வண்டியை அதாவது ஒட்டகத்தை எடுத்துட்டு போறவங்க எடுத்துட்டு போயிட்டாங்க. இவங்க திரும்பி வராங்க, தங்கி இடத்துல பார்க்குறாங்க, யாரும் இல்லை. லா தாஇ வலா முஜீப், அழைப்பவரும் இல்லை, பதில் சொல்கின்றவரும் அங்கே இல்லை. இப்போ இவங்க திரும்பி என்னையை தேடி சர்ச் பண்ண வருவாங்க என்பதற்காக நான் அங்கேயே என்ன செய்தேன், உட்கார்ந்து விட்டேன். வேற எங்கும் போகாமல் அந்த இடத்திலேயே நான் உட்கார்ந்து விட்டேன் அப்படின்னு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா என்ன செய்றாங்க, சொல்றாங்க. இது பாலைவன பூமி, பாலைவன பூமி. திசையை பொறுத்த வரைக்கும் ஏதாவது அடையாளங்களை வச்சு தான் என்ன செய்ய வேண்டியிருக்குது, நடக்க வேண்டியிருக்குது. வடக்கா கிழக்கா தெற்கா மேற்கான்னு சரியா தெரியலன்னு வைங்க, பிரச்சனையாகிடும். அப்போ மதீனாவுடைய அந்த பகுதிக்கு மிக தூரமாக இருப்பதனால இந்த ஒரு நிலை இருந்தது நம்ம என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, அதாவது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் திருப்பி மதீனாவுக்கு என்ன செய்றாங்க, அதாவது ஆயிஷா இப்ப மதீனாவிலிருந்து யாரா வருவாங்கன்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்படி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் சஃப்வான் இப்னுல் முஅத்தல் அல்லது முஅத்தில், சஃப்வான் இப்னுல் முஅத்தல் என்று சொல்லக்கூடிய அந்த அதாவது சுலமி அத்-தக்வானி என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோடர், அவரை பற்றி வரலாற்றில் என்ன வருது, அவர் எப்பயும் படையில கடைசியில தான் என்ன செய்வார், வருவார், ஸ்லோவா தான் என்ன செய்வார், நடப்பார். இவர் என்ன செய்யறாருன்னு சொன்னால் கொஞ்சம் பின் படையுடைய இதுல பின் தங்கி வாரார், அல்லது யுத்த விஷயம் காரணமாக கூட இருக்கலாம், யாராவது உங்களை ஃபாலோ பண்ணி வராங்களா அந்த உளவு சம்பந்தமா பார்ப்பது கூட இருக்கலாம். வருகிற நேரத்தில் அவங்க ஒரு மனிதரை என்ன செய்யறாங்க பார்க்குறாங்க, ஒரு ஆள் அடையாளத்தை பார்க்குறாங்க. கிட்ட அவர்களுக்கு நெருங்கியவுடன் இது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அப்படி என்றது அவர்களுக்கு தெரிய வருகிறது. ஆயிஷா ரலியல்லாஹு அவங்க சொல்றாங்க, இதை என்ன அவர்கள் என்னை கண்ட உடனே என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால், எப்படி அவங்க ஆரம்பத்தில் காண்றாங்கன்னு சொன்னா, ஃபரஆ சவாத இன்சானின் நாயிம், ஒரு தூங்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு மனிதனுடைய அடையாளம் அவங்களுக்கு என்ன செய்யுது, அந்த இடத்துல தெரிகிறது. ஃபஅதானி ஃபஅரஃபனி ஹீன ரஆனி, என்னை கண்ட நேரத்தில் அவங்க விளங்கி கண்டாங்க, நான் தான் என்ன செய்றாங்க விளங்கி கொண்டார்கள். வகான ரஆனி கப்லல் ஹிஜாப், ஹிஜாப் இறங்குவதற்கு முன்னால் என்னை அவர்கள் காண்பவர்களாக இருந்தார்கள், கண்டார் என்னை கண்டவர்களாக இருந்தார்கள். வகத் ரஆனி கப்லல் ஹிஜாப், ஹிஜாப் இறங்குவதற்கு முன்னால். இந்த இடத்தில் ஹிஜாப் என்றால் என்ன, இதையும் நான் பின்னால் என்ன செய்யறேன் உங்களுக்கு வழங்கப்படுது. ரெண்டு விஷயம், ஒன்று இந்த ஏன் இப்படி வச்சுட்டு போனாங்க, அடுத்த ஹிஜாப் என்றால் என்னன்னு சொல்லி. வகத் ரஆனி கப்லல் ஹிஜாப், ஹிஜாபுக்கு முன்னால் என்னை கண்டிக்கிறாங்க, அதனால அடையாளம் என்ன அவர்களுக்கு என்ன செய்யும் தெரியும், இவர் தான் அப்படி என்ற அடையாளம் என்ன செய்யும் தெரியும். அன்புள்ள சகோதரர்களே, ஃபஸ்தைகல்து பிஸ்திர்ஜாஇஹி ஹீன அரஃபனி, அதாவது அவங்க என்ன தெரிஞ்ச உடனே முதல்ல என்ன செஞ்சாங்க சொன்னா, இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் சொன்னாங்க. கண்ட உடனேயே இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் சொல்லிட்டாங்க. அந்த சப்தத்தை கேட்டு தான் நான் என்ன செஞ்சேன், விழித்தெழுந்தேன். அந்த சப்தத்தை கேட்டு விழித்தெழுந்தேன். ஃபஹம்மர்து வஜ்ஹி பிஜில்பாபி, நான் எனது முகத்தை எனது ஜில்பாபால் என்ன செய்து கொண்டேன், மறைத்து கொண்டேன். ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன சொன்னாங்க, வகான ரஆனி கப்லல் ஹிஜாபி, ஹிஜாபுக்கு முன்னால் என்னை கண்டார்கள். இப்போ என்ன சொல்றாங்க, ஃபஹம்மர்து வஜ்ஹி பிஜில்பாபி, எனது ஜில்பாபால் என்னை நான் என்ன செய்தேன், மறைத்து கொண்டு. எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஜில்பாப் வேறு ஹிஜாப் வேறு, ஜில்பாப் வேறு ஹிஜாப் வேறு என்பது இந்த செய்தியில என்ன செய்து ஆயிஷா பிரிச்சு சொல்றாங்க. வகான ரஆனி கப்லல் ஹிஜாப், ஹிஜாபுக்கு முன்னால் என்னை அவர்கள் கண்டிருந்தார்கள். இப்போ என்னன்னு சொன்னால் என்ன, ஃபஹம்மர்து வஜ்ஹி பிஜில்பாபி, இந்த ஜில்பாப் மூலம் என்னை என்ன செய்தேன், நான் என் முகத்தை நான் மறைத்து கொண்டேன் அப்படி என்று சொல்லி, அதாவது சொல்றேன். அப்ப என்ன புரிஞ்சேன்னு சொன்னா, முகத்தை அப்ப அது வரைக்கும் ஆயிஷா என்ன செய்யல, மறைச்சிருக்கல, இவர் அதை வச்சு தான் அடையாளம் காண்றாங்க. வகான ரஆனி கப்லல் ஹிஜாபி என்றது அப்ப என்ன என்ற ஒரு கேள்வி அதில் என்ன செய்து இருக்குது. அன்புள்ள சகோதரர்களே, வல்லாஹி மா கல்லமனி கலிமத்தன் வலா சமிஅது மின்ஹு கலிமத்தன் கைர இஸ்திர்ஜாஇஹி, என்னோட ஒரு வார்த்தை பேசவில்லை, அவர் இன்னாலில் அதாவது இன்னா இலைஹி ராஜிஊன் என்ற வார்த்தை சொன்னதை தவிர வேறு எதையும் நான் கேட்கவும் இல்லை அவற்றிலிருந்து, இதை தவிர வேறு எதனவும் நான் அவரிடத்திலிருந்து நான் கேட்கவும் இல்லை. அவர் என்ன செய்தார், அந்த இடத்துல ஒட்டகத்தை என்ன செய்யறாரு, பணிக்கிறாரு. இவங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஏறுகின்ற அமைப்பில் என்ன செய்றாங்க, ஒட்டகத்தை பணிக்கிறாங்க. அன்புள்ள சகோதரர்களே, இது ஒரு மிக முக்கியமான ஒரு இடம். என்னென்னா கராமத்துர் ரஜுல், ஒரு மனிதனுடைய சங்கை கண்ணியம் கௌரவம் எதில் இருக்குது தெரியுமா, அவன் தன்னை மதிப்பதில் தான் இருக்குது. அவன் தன்னை மதிப்பதில் தான் அவனது கௌரவம் கண்ணியம் இருக்குது. ஒரு தனிமையான நிலையில் ஒரு பெண்ணை கண்ட நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி என்று தெரிந்த நேரத்தில் அவர் ரியாக்ட் பண்ணின முறை, அதை ரியாக்ட் பண்ணிய முறை இருக்கிறது, அவர் தன்னை மதிக்கிறார் அர்த்தம். ஒரு கௌரவமான ஒரு பெண்மணி இப்படி ஒரு அபலையான ஒரு அபலைகள் போன்ற ஒரு சூழ்நிலையில் என்ன இருக்கிறத கண்ட உடனே அவரால் அதை என்ன செய்ய முடியவில்லை, தாங்க முடியவில்லை. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் சொன்னாரு. எந்த விதமாகவும் பிறகு போன பின்னாலும் ஒரு செய்தியை சொன்னால் சந்தேகம் ஏற்படாத வண்ணம் நடந்து கொள்றார். இது ஒரு மனிதன் தன்னை மதிச்சா செய்ய வேண்டிய முறையில் அப்படித்தான் நடந்து கொள்றாரு. என்ன செய்யறாரு அவரு, அந்த இடத்துல இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி சொல்லிட்டு வண்டி என்ன செய்யறாரு, அந்த வாகனத்தை பணிக்கிறார். வேறு எந்த வார்த்தையும் பேசவில்லை. யார் சொல்றாங்க,
ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்றாங்க, வேற எதை தவிர இந்த இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் வார்த்தை சொன்னதை தவிர. இது இன்று எமது சமூகத்திலே நிறைய இழந்து போயிருக்கக்கூடிய ஒரு சிறந்த ஒரு பண்பாடு. எது? நம்ம இந்த மாதிரியான சூழ்நிலைகளில் ஆபத்துக்கு உதவ வேண்டிய ஒரு கட்டம் வருகிற நேரத்தில் எப்படி தன்னையும் பாதுகாத்து, தன் கௌரவத்தையும் பாதுகாத்து, தன் மரியாதையும் பாதுகாத்து அந்த வேலையும் என்ன செய்வது, செய்து முடிப்பது என்பதற்கு இது பெரிய ஒரு ஆதாரமாக இருக்கக்கூடிய ஒரு செய்தி. அன்புள்ள சகோதரர்களே, அதுக்கு பின்னால் அதாவது நான் அதில் ஏறிட்டேன். ஃபன் தலக்க யகூது பி அர்ராஹிலா, வண்டி என்ன செய்றாரு, யகூது அவர் வந்து எடுத்துட்டு போறார். அவர் நடையாக ஆயிஷா ரலியல்லாஹு என்ன செய்றாங்க, மேலுக்கு இப்படி எடுத்துக்கிட்டு போறாங்க. எடுத்துட்டு போகிற நேரத்தில் அன்புள்ள சகோதரர்களே, இந்த இடத்துல இன்னொரு புரிஞ்சுக்கொள்ள வேண்டும். ஒட்டகத்தை பொறுத்த வரைக்கும் அவர்கள் ஏறி இருந்தால் கூட, யாரு, சஃப்வான் பின் முஅத்தல் ஏறி இருந்தால் கூட குற்றம் கிடையாது. என்ன காரணம்? ஒட்டகம் வந்து இப்ப நம்ம இந்த ஆட்டோ பார்க்குறோம் தானே, ஆட்டோ அதுல எப்படி இருக்குது, எப்படி நம்ம இடைவெளி விட்டு 2 பேர் அமர முடியுமோ அது மாதிரி இந்த திமிழ் என்ன செய்யும், அதுக்கு துணை செய்யும். உங்க பின்னால் ஒரு ஆளும் முன்னால் ஒரு ஆளும் இருக்கின்ற அமைப்புல துணை செய்யும். ஆனா இவர் என்ன செஞ்சாரு, அபஅத மினர் ரீபா, சந்தேகத்துக்கு மிகவும் தூரமாக என்ன செய்தார், அவர் இருந்த இடத்தை பார்க்கிறோம். ஒரு முறை உங்களுக்கு தெரியும், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய தாத்தா தூரத்திலிருந்து சில பாரங்களை சுமந்து கொண்டு வருகிற நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அபூபக்கர் இது போன்ற நபி தோழர்களால் வந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் அஸ்மா ரலியல்லாஹு அப்படி சுமந்துட்டு வாரத்தை கண்டனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒட்டகத்தை பணிச்சாங்க. அவங்களோட மதினி தானே, அஜ்னபி தானே, ஒட்டகத்தை பணிச்சாங்க ஏறுவதற்கு. கொஞ்ச நேரம் இவங்க பணிச்சு வச்சுக்கிறாங்க, அவங்க நின்று கண்டிக்கிறாங்க. அவ்வளவுதான் நடந்தது. இவர் பேசவும் இல்லை, அவங்க பேசவும், இவங்க பணிச்சுக்கிறாங்க, அவங்க நின்று கண்டிக்கிறாங்க, ஏறல. அவங்க கொஞ்ச நேரம் பார்த்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்துட்டு போயிட்டாங்க, எதுவும் பேசல, ஒட்டகத்தை எடுத்துட்டு போயிட்டாங்க. இதை கொண்டு போய் யார்கிட்ட சொல்றாங்க, அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா தன் கணவர் சுபைர் பின் அவ்வாம் கிட்ட சொல்றாங்க, இப்படி நடந்தது அப்படின்றாங்க. அப்ப சுபைர் பின் அவ்வாம் எப்படி சொன்னாங்கன்னு சொன்னால், ஃபஸ்தஹ்யைது அன் அஸீர மஅர் ரிஜால், ஆண்களோடு ஆண்களா பிரயாணம் செய்ய நான் வெட்கப்பட்டேன். நான் ஃபஸ்தஹ்யைது அன் அஸீர மஅர் ரிஜால், யார் ரிஜால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அபூபக்கர், உமர், இது போன்ற சிறந்த ரிஜால்கள், அவர்களோடு போக நான் வெட்கப்பட்டேன். ஃபஸ்தஹ்யைது அன் அஸீர மஅர் ரிஜால். இதுதான் அந்த ஒரு மனிதனுடைய கராமத். அதாவது அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு தான் சொல்றாங்க, ஃபஸ்தஹ்யைது அன் அஸீர மஅர் ரிஜால். இது ஒரு பெண்ணிடத்தில் இருக்க வேண்டிய ஒரு சிறந்த உயர்ந்த ஒரு குணம். ஆனா அதுக்கு இவர் என்ன சொன்னார்னா, சுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், நீ இன்னொரு காரணம் சொன்னாங்க, ஃபதக்கர்து கீரதக், உங்களோட ரோசம் எனக்கு ஞாபகம் வந்தது, இந்த மாதிரி நடந்தா நீங்க எப்படி நடந்து கொள்வீங்கன்ற ரோசம் எனக்கு என்ன செய்தது, ஞாபகம் வந்தது, நான் ஏறலைன்ட்டான். ஒரு பெண்மணி எப்படி நடக்கணும், இந்த ஏற இல்லைன்னு சொன்ன உடனேயே அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, நீ சுமந்துட்டு வர்றதான் எனக்கு மிகவும் பாரமாக இருக்கு, அதோட ஒப்பிட்டா நீ சுமந்துட்டு வர இந்த சுமை இருக்குதே இது எனக்கு மிகவும் பாரமாக உள்ளத்துல இருக்கிறது என்று சொன்னான்னு பார்க்கிறோம். இதுல என்ன புரிஞ்சுக்கணும், ஏறுவது கூட தப்பில்லை என்கின்ற ஒரு சிச்சுவேஷன் இருக்குது ஒட்டகத்துல, இந்த மாதிரி ஒரு ஆபத்தான கட்டத்துல. ஆனாலும் இந்த இடத்துல அவங்க எப்படி நடந்தாங்க, அந்த இடத்துல அவங்க எப்படி நடந்தாங்கன்னு பாருங்க. சஃப்வான் பின் முஅத்தல் எப்படி நடக்கிறாரு, அஸ்மா ரலியல்லாஹு எப்படி நடக்கிறாங்கன்னு பாருங்க. ஏறிக்கிறவங்களோட ஏறல, ஏத்தினவங்களோட இவர் ஏறல. இதுதான் அவர்கள் நடந்தது. சந்தேகத்துக்கு என்ன செய்யறது, தூரமாக கர்ராஇயர் ஹவுலல் ஹிமா, எல்லைகள்ல திரிஞ்சிட்டு இருக்கல அவங்க. அதை விட்டு என்ன செய்தார்கள், நியாயமான அர்த்தத்துடன் கூட என்ன செய்தார்கள், தூரமாக இருந்தார்கள் என்ற செய்தியை நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, அதுக்கு பின்னால் இவர் சொல்றார் என்ன சொன்னால், ஹத்தா அதைனல் ஜைஸ பஅதமா நஸலு முகிரின ஃபீ நஹரி ظஹீரா, படை மதீனாவுக்கு போய் சேர முந்தி இவங்க போய் சேர்ந்துடுறாங்க. அதான் மிக முக்கியம். எப்படி அவங்க போய் இவங்களும் மிக்ஸ் ஆகிடுறாங்க. ஆனா இப்ப யாரோட வராங்க, சஃப்வான் பின் முஅத்திலோட யார் வராங்க, இவங்க வராங்க. யாருக்கு தெரியா, டோட்டல் படைக்கும் தெரியாது, டோட்டல் படைக்கும் தெரியாது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரியாது. ஏன் அந்த வண்டியை ஓட்டிட்டு வராங்களே அவர்களுக்கு தெரியாது, யாருக்குமே தெரியாது. எப்படி இது தெரியாம போச்சு? இந்த இடத்துல தான் முஃமின்கள் எப்படி நடந்து கொள்ளணும் என்கின்ற ஒரு மிக முக்கியமான இடம். இல்லைன்னா சூழலை பாருங்க எப்படி இருக்குது, சந்தேகத்துக்கெல்லாம் தயார்படுத்தின சூழல் இருக்குது. ஆனா அவங்க 2 பேரும் எப்படி நடந்து கொண்டு வராங்க, உச்சகட்ட தூய்மையோட நடந்து கொண்டு வராங்க. அவங்க 2 பேரும் நடந்து கொண்டு வராங்க உச்சகட்ட தூய்மையான நிலையோட. ஆனா சூழல் எப்படி தயாராகுது, முழு சந்தேகத்துக்குரிய சூழலாக என்ன செய்கிறது, தயாராகிறது. யாருக்குமே தெரியாது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரியாது. இது பெருசாக்குறாங்க, எப்படி சொல்லுவாங்க, ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியாதா, சுப்ஹானல்லாஹ், வண்டி ஓட்டி அவங்களுக்கும் தெரியாதா, அப்படியா, எல்லாருமே வந்துட்டாங்களே இவங்க வரலையா. இது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அல்லாமல் இருந்தால் இந்த பேச்சு என்ன செஞ்சிடும், கூடுதலாக வந்துடும். இந்த செய்தியை இதை சந்தர்ப்பமா பயன்படுத்துறார் யாரு, உபை இப்னு சலூல்.
உபை இப்னு சலூல் பயன்படுத்துறாரு. ஏன்னு தெரியுமா? ஹந்தக் யுத்தத்தோட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்கள் முடிஞ்சாங்கன்னு நினைச்சாங்க. இந்த யுத்தத்தோட, இந்த ஹந்தக் யுத்தத்தோட முடிஞ்சுது அப்படின்னு நினைத்தார்கள். ஆனா அதுக்கு பிறகு ஸ்ட்ராங் ஆயிட்டாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன்னா அந்த யுத்தம் முடிஞ்சோடனே ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? இதுக்கு பின்னால் நாங்க தான் யுத்தம் செய்வோம், எங்களுக்கு எதிராக யுத்தம் என்ன செய்யாது, நாங்க போவோமே தவிர யாரும் எங்களுக்கு எதிராக என்ன செய்ய மாட்டாங்க, வரமாட்டார்கள் என்ற அளவுக்கு ஸ்ட்ராங் ஆகிட்டு. இந்த மாதிரியான ஒரு நிலைமை என்ன செய்யறது அங்க உருவாகிறது இந்த இது. ஆனால் இந்த சந்தேக பேச்ச உபை இப்னு சலூல் என்ன செய்யறா, தன்னை குடும்பத்தை கூப்பிட்டு இப்படித்தான் நடந்தது தெரியாதா அப்படின்னு ஒவ்வொருத்தட்டா என்ன செய்யறாங்க, சொல்ல ஆரம்பிக்கிறார். சொன்னது மிக மோசமாக வேகமாக என்ன செய்து பரவ ஆரம்பிக்குது. காற்று நல்ல செய்தி பரத்துறது கஷ்டம். இந்த மாதிரி செய்தி என்ன செய்யலாம், அவசரமா யார்கிட்ட போட்டா பறக்குமோ அவங்ககிட்ட போட்டுட்டோம்னா என்ன செஞ்சிடும், நாடே தீப்பத்தி எறிகிற லெவலுக்கு என்ன செய்யும், அது கொண்டு போய் சேரும். அப்படி இந்த செய்தி என்ன செஞ்சிருது, பறந்துருது. இத்தனைக்கும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கு தெரியாது இப்படி ஒரு செய்தியே மதீனால பரவுது. தன்னை தூய்மையாக நினைத்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு தன்னை இவன் சந்தேகப்படுவான் என்ன கூடுதலா வராது. வருமா வராதா? வராது. ஏன் வராது தெரியுமா? அவன் தன் எப்பயும் தான் தவறே செஞ்சுட்டு இருக்கிறவனுக்கு இவன் சந்தேகப்படுவானோ, மனைவி சந்தேகப்படுவாளோ, அல்லது வாப்ப சந்தேகப்படுவாரோ, உம்மா சந்தேகப்படுவாரோ, ஹஸ்பண்ட் சந்தேகப்படுவாரோ, வருமா வராதா? ஏன் எப்போ பார்த்தாலும் தனக்கு தான் தவறு செய்யறது, இந்த மாதிரியான கெட்ட எண்ணங்களை கெட்ட வாழ்க்கையில நம்ம ஈடுபட்டு கொண்டிருந்தோம் என்று சொன்னால் அந்த உள்ள உணர்ச்சி என்ன செய்யும், என்ன இவர் சந்தேகப்படுறாரு அவர் சந்தேகப்படுறாரு சிந்தனை வந்துகிட்டே இருக்கும். மிக தூய்மையாக இருக்கிற நேரத்தில் என்ன சந்தேகப்பட வாய்ப்பே இல்லையே என்ற மனோநிலை தான் என்ன செய்யும். இது எப்போ வரணும், சந்தேகப்படாத மாதிரி நடந்துட்டு வரணும். சந்தேகப்படுற மாதிரி நடந்துட்டு என்ன சந்தேகப்பட வாய்ப்பு இல்லைன்னு சொல்லக்கூடாது. சந்தேகப்படாத மாதிரி நடந்து கொண்டும் தூய்மையான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற நேரத்தில் இந்த எண்ணம் தான் இருக்கும். என்ன நடக்குது அப்படி என்று சொன்னீங்கன்னா நீங்க, அதாவது இப்படி வந்த பின்னால இங்க இவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு காய்ச்சல் வருகிறது. ஆயிஷா ரலியல்லாஹு அவங்களுக்கு என்னது, ஒரு கடுமையான ஒரு பிரயாணம் போயிட்டு வந்த பின்னால் ஒரு வலி காய்ச்சல் என்ன செய்து வருது. இந்த மாதிரி நேரத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க, மதீனா வந்து சேர்ந்தேன், ஃபஹலக மன் ஹலக், அழிந்தவர்கள் அழிந்தார்கள், அழிந்தவர்கள் அழிந்தார்கள் அப்படின்னா என்ன, பரத்தியவர்கள் பரத்தினார்கள். அந்த ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க, அழிந்தவர்கள் அழிந்தார்கள். அவ்வளவு செய்தி என்ன செய்தார்கள், அவர்கள் பரத்தினார்கள். அன்புள்ள சகோதரர்களே, வகான அல்லதி தவல்லல் இஃப்க அப்துல்லாஹ் இப்னு உபை இப்னு சலூல். இதை எடுத்தவர் யார் கையில, அப்துல்லாஹ் இப்னு உபை இப்னு சலூல். நல்லா புரிஞ்சுக்கங்க, உபை இப்னு சலூல் என்ற முனாஃபிக்கு ஒரு மகன் இருந்தார். பேர் என்ன, அப்துல்லா. அவர் முஸ்லிம், அவர் முஸ்லிம். ஆனால் உபை இப்னு சலூலுடைய பேர் உபை இப்னு சலூலா, அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூலான்னு ஒரு முரண்பாடு இருக்குது. நீங்க உபை இப்னு சலூல் என்று சொன்னாலும் சரி, அவருடைய பேர் அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூல் என்று சொன்னாலும் சரி, அவருக்கு ஒரு மகன் அப்துல்லான்னு என்ன செஞ்சாரு, இருந்தாரு. அப்ப அப்துல்லா உபை இப்னு சலூலுக்கு சொல்லிட்டீங்கடா, அப்துல்லா இப்னு அப்துல்லான்னு வந்துரும், அப்துல்லா இப்னு அப்துல்லான்னு வந்துரும். இல்ல உபை இப்னு சலூல் தான் சொல்லிட்டீங்கன்னா அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூல்னு வந்துரும். எப்படியோ அப்துல்லா ஒரு மகன் என்ன செஞ்சாரு, முஸ்லிமாக இருந்தார் என்பதை புரிந்து கொள்ளணும். அன்புள்ள சகோதரர்களே, இப்ப இதற்கு பின்னால் ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க பாருங்க, வன்னாசு யுஃபீதுன ஃபீ கௌலி அஸ்ஹாபில் இஃப்கி லா அஷ்உரு பிஷைஇன் மின் ذلك وهو يريبني في وجعي اني لا اعرف من رسول الله صلى الله عليه وسلم اللطف الذي كنت ارى منه حين اشتكي. ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க, மக்கள் இப்படி பரத்திக்கிட்டு போறாங்க, நான் வேற காய்ச்சல்லையும் வலியில இருக்கிறேன், அதோடு சேர்ந்து இப்படி ஒரு சம்பவம் என்ன செஞ்சேனே, இந்த மாதிரி மக்களுக்கு மத்தியில் போய்க்கின்றதை நான் தெரியாம இருந்தேன். ஆனால் ஒரு விஷயம் எனக்கு ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தியது. என்ன சந்தேகத்தை, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்குள்ள வந்தா என்னோட ஒரு மாதிரி நடப்பாங்க, நல்ல முறையில் நடப்பாங்க, லுத்ஃப், ஒரு அன்பு, ஒரு கருணை, ஒரு இரக்கம் இருக்கும். அது இல்லாம போயிடுச்சு. அதுதான் ரோசமுள்ள ஒரு கணவருடைய நிலை. ரோசமுள்ள ஒரு கணவருடைய நிலை என்ன, செய்தி பரவினாலும் பரவாயில்ல என்ன செய்ய மாட்டாரு, சாதாரணமா இருக்க மாட்டார். அவர் என்ன செய்யறாரு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும் லுத்ஃப் என்னது இல்லாம போயிட்டு. இந்த லுத்ஃப் என்றது அவர் ரசூலுல்லாஹ் கனிவாக நடந்து கொள்வாங்க, சிரிப்பாங்க, பேசுவாங்க, எதுவுமே இல்லை. எப்படி ரசூலுல்லாஹ் நடந்து, ஏன்னா ஆயிஷா ரலியல்லாஹு விஷயமே தெரியாது, ஆயிஷா ரலியல்லாஹு என்னன்னே தெரியாது, எப்படி நடந்து கொள்றாங்கடா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாருங்க. இன்னமா யதுகுலு அலைய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபயுஸல்லிம் ثم يقول كيف تيكم ثم ينصرف. வீட்டுக்கு வருவாங்க, எப்படி அவங்க இருக்கிறாங்கன்னு வாப்பட்டே மாட்டாங்க, கேட்பாங்க, போயிடுவாங்க. எப்படி எப்படி இருக்கிறாங்க ஆயிஷா அப்படின்னு கேட்பாங்க, போயிடுவாங்க. சுப்ஹானல்லாஹ், ரசூலுல்லாஹ் ஏன் இப்படி நடந்து கொண்டார்கள்? நிச்சயமாக தன் மனைவியை பற்றி அவருக்கு தெரியாமலா இருக்கும். ஆயிஷா ரலியல்லாஹுடைய தூய்மை நிச்சயமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு தெரியாமல் இருக்காது. ஆனால் ரசூலுல்லாஹ் ஒரு பொறுப்பில் இருக்கிறவர், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பொறுப்பிலே இருக்கின்றவர். அதுக்கு ஒரு வழிகாட்டுறாங்க. கைஃப தீக்கும் என்று கேட்பாங்க, எப்படி இருக்கிறாங்கன்னு கேட்பாங்க, போயிடுவாங்க. இது ஆயிஷா ரலியல்லாஹுடைய உள்ளத்துக்கு என்ன செய்யுது, என்ன நடந்ததே தெரியாம இப்படி நடக்குது, என்ன நடந்ததே தெரியாம இப்படி நடக்குது. அதுக்கு பின்னால
இது எனக்கு வேதனையாகவே இருந்து கொண்டிருந்தது. காய்ச்சல் வேற நான் இருக்கிறேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓட்ட காண அன்பு காணல, விசாரணையும் என்னது சரியான முறையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல இல்லை. இப்படி இருக்கிற நேரத்தில் ஒரு நாள் என்ன நடந்தது அப்படி என்று சொன்னால், மிஸ்தஹ் ரலியல்லாஹு அன்ஹு என்ற ஒரு நபித்தோழர், பத்ர் யுத்தத்தில் கலந்து கொண்ட நபித்தோழர், இவருடைய தாயுடன் தான் என்ன செய்வாங்க, இரவு நேரங்களில் அதாவது மலம் கழிப்பதற்கு சலம் கழிப்பதற்கு அதாவது கடமைகளை நிறைவேற்றுவதற்காக தூரத்துக்கு என்ன செய்வாங்க, போவாங்க பெண்கள் பொதுவாக. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் பாருங்க, இதில் ஒரு சின்ன ஒரு குறிப்புன்னு சொல்கிறாங்க என்னென்னா, அந்த மாதிரி நாங்கள் போனோம். போகிற நேரத்தில் ஆயிஷார்லாம் அந்த இடத்துல என்ன சொன்னாங்கன்னா, எங்களது வளமை என்னன்னு சொன்னால், ஆரம்ப காலத்தில் உள்ள அரபுகளுடைய வளமை மிகவும் தூய்மையான ஒரு வளமை இருந்தது. பாத்ரூம் எல்லாம் டொய்லெட் எல்லாம் வீட்டோட வச்சிக்க மாட்டோம், தூய்மை. அது எப்படி சொல்றாங்க ஆயிஷார்னாங்க, அதாவது அம்ருல் அரபில் அவ்வல், ஆரம்ப கால அரபுடைய அந்த தூய்மை எங்கள்கிட்ட என்ன செஞ்சது இருந்தது. இப்போ இவங்க சொல்ற டைம்ல அப்படி இல்லை, வீட்டு பக்கத்தில் பின்னால் என்ன செய்யும், டொய்லெட்லாம் இருக்கும். இப்போ இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இப்படி நாங்கள் தூரத்துக்கு போய் தான் என்ன செய்வோம், இந்த மாதிரி உபாதைகளை கழித்து விட்டு வருவோம் என்று சொல்றாங்க. ஆயிஷார் நாங்கள் என்ன சொல்றாங்க, அப்போ அது அந்த காலம் வந்து வீட்டுக்குள்ள டொய்லெட் இல்லாத காலம், வெளியே. இப்போ கண்டாமன்னு வைங்களேன், எப்படி பாத்ரூம் கிச்சனோட இருக்குது. இங்கே சாப்பிட்டு கண்டிக்கிற டைம் அங்கே என்ன செய்யும், இங்கே சாப்பிட்டு ஒரே பாய் அங்கே, சரியா, இங்கே சாப்பிட்டாச்சு அங்கே ஒரே பாய்ச்சலாம் என்ன செஞ்சிருவோம், பாஞ்சிருவோம். அப்படித்தானே? அதை நம்ம இன்றைக்கு தூய்மையில நினைக்கிறோமா? அப்படி நினைக்கல. இது ரெண்டு அமைப்பில் இருக்குது. ஒன்று நிர்பந்த சூழல், இடம் போதாது, நம்ம இருக்கக்கூடிய சூழல். அது இரண்டு சாய்ஸ் பண்ணி கட்டுறது இருக்குது. என்ன, இங்கே திரும்பினாலும் டொய்லெட் இருக்கணும், இங்கே திரும்பினாலும் டொய்லெட் இருக்கணும், இருக்குதா இல்லையா? சாய்ஸ் பண்ணி கட்டுறது. வெளியே டொய்லெட் போகவே கூடாது. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் குபுதி வல் கபாயித், சைத்தானை விட்டு பாதுகாப்பு தேடணும், வீட்டுக்குள்ள என்ன செய்யணும், இருக்கணும். இது சாய்ஸ்ல செய்யறது. அப்படியே இல்லை. நான் அந்த இடத்துல குர்ஆன் ஓதலாமா? ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, எங்களோட வீட்டில் என்ன செய்யுங்க, குர்ஆன் ஓதுங்க, சைத்தான் விரண்டு ஓடுவான். சைத்தான் இருக்கிற இடம் எது, டொய்லெட். அதை வீட்டுக்குள்ள என்ன செஞ்சிருப்போம், ஒரு பகுதியாக வச்சிருப்போம். இது நாங்களாக சாய்ஸ் பண்ணாம நிர்பந்திக்கப்பட்டு வேறு வழி இல்லாம அப்படி செஞ்சிருந்தோம்டா அது வேறு அம்சம். இப்போ நம்ம அதை விரும்புகிறோம், அது ஒரு அட்டாச் பாத்ரூம் இருக்கான்னு கேட்குறோம். அப்படித்தானே? நம்ம அதை எப்படி கேட்குறோம்னா, அட்டாச்சான பாத்ரூம் இருக்குதா அப்படி என்ற ஒரு வார்த்தை, டொய்லெட்னு சொல்லாமல் பாத்ரூம்னு சொல்லுவோம். அதுக்கு பல காரணங்கள் நம்ம சொல்கிறோம். ஆனால் எல்லா சுகாதாரம் ஆரோக்கியம் எல்லா விஷயம் பேசிடுவோம். இது சுகாதாரமான நினைக்கிறீங்க இல்லை, சரியா? இதுதான் நம்ம நிலைமை. நம்ம வந்து கலரிங்காலே வாசத்தாலே என்ன அதை வந்து மாற்றி வச்சிருக்கிறோமே தவிர, ஆயிஷாலாம் எப்படி சொல்கிறாங்கன்னா, அம்ருனா அம்ருல் அரபில் அவ்வல், எங்களுடைய பழக்கம் ஆரம்பகால அரபுகளுடைய வழக்கமாக இருந்தது. கூடாதுன்னு சொல்லலை, இங்கே நான் ரெண்டுலையும் கூடாதுன்னு சொல்லலை. என்ன புரிஞ்சுக்கணும், கூடாதுன்றதுக்கு அதில் வரல. ஆனால் நாங்களாக அதிகரிச்சுக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு வேலையை அதிகரித்துக் கொள்வதும், நிர்பந்தமான சூழல், இட ரீதியாக சில டவுன்களில் வாழக்கூடியவங்களுக்கு இடமே இல்லை, அங்கே ஒரு சாதாரண ஒரு சென்ட் எடுக்கிறேன்னா உயிர் போயிடும், விளங்குதா? அந்த மாதிரி நிலைமையில் அப்படி ஒன்று நடந்து கொள்றதும், இதையே ஒரு ஆட்டாக அந்த சமுதாயத்துடைய அழகாக என்னது காட்டுவதும் இருக்கிறது கொஞ்சம் என்னது அது டிஃபரெண்ட். அதை ஆயிஷா எல்லாம் சொல்லி காட்டுறாங்க. இப்போ போகிற நேரத்தில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், அதாவது இப்படி ஃபஅசுரத் உம்மு மிஸ்தஹ் ஃபி மிர்திஹா ஃபகாலத் தஇஸ மிஸ்தஹ். அப்போ வீட்டிலேருந்து போய் ரிட்டர்ன் வார நேரத்தில் பாத்ரூமில் முடிச்சுட்டு வார நேரத்தில் உம்மு மிஸ்தஹ் ரலியல்லாஹு அன்ஹா போர்த்துக்கொண்டு போகிற போர்வை இருக்கிற மிர்த், அந்த மிர்த்து வந்து காலில் என்ன செஞ்சிருது, இடறிடுது. அன்றைக்கு மிருத்தை தான் கூட என்ன செய்வாங்க, அந்த ஜில்பாபா போட்டுக்கொள்வாங்க, எங்கட பார்வையில் ஹிஜாபா என்ன செய்வாங்க, சுத்திக்கொள்வாங்க. இடருது. இடன்னு இவர் என்ன சொல்றாங்கடா, தஇஸ மிஸ்தஹ் அப்படின்னா, மிஸ்தஹுடைய தாய் சொல்றான், மிஸ்தஹ் அழிஞ்சாரு, மிஸ்தஹ் நாசமாகி விட்டார் அப்படின்னா, பத்ர் யுத்தத்தில் கலந்து கொண்டவர். அப்ப தஇஸ மிஸ்தஹ் அப்படின்னு சொல்றாங்க. எப்படி சொல்றாங்கன்னு சொன்னா, அத்த சுப்பீனோ ரஜுலன் ஷஹித பத்ரன், நீங்க ஏன் ஒரு பத்ர் யுத்தத்தில் கலந்து கொண்டு ஒரு நபித்தோழரை போய் நீங்க ஏசுறீங்களே அப்படின்னு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்டாங்க. ஆயிஷாலாம் கேட்டாங்க, தசுப்பீன ரஜுலன் ஷஹித பத்ரா, பத்ரில் கலந்து கொண்ட ஒரு நபித்தோழர் போய் ஏசுறீங்களே அப்படி என்று சொல்லி ஆயிஷாலாம் கேட்டார்கள். அப்போ அந்த பிஸமா குல்தி, மோசமா பேசுறீங்க, இந்த மாதிரி பேச வேண்டாம் என்று தாய்க்கு என்ன சொல்றா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள். அதுக்கு பின்னால ஐஹன்தா அவலம் தஸ்மஇ மா கால், என்ன கேடு, அவ என்ன பேசுறான்னு உங்களுக்கு தெரியாதான்னு கேட்குறாங்க. அவர் என்ன பேசுறான்னு உங்களுக்கு தெரியாதா அப்படி என்று சொல்லி கேட்குறாங்க. சொல்ற வமா கால், என்ன பேசுறாங்க அப்படின்னு கேட்குறாங்க ஆயிஷாலாம். فأخبرتني بقصة الإفك بقول أهل الإفك, இந்த மாதிரி கட்டி போகக்கூடிய செய்தியே சொல்றாங்க, இதான் நடந்ததுன்னு. அப்பதான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா தெரியும், மிஸ்தஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இந்த செய்தியை நம்பி பரத்துகின்றவர்கள் ஒருவராக என்ன செய்தார், இருந்தார் என்று யாருக்கு தெரியும், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா தெரியும். உருவாக்கினது யாரு, முனாஃபிக்குடைய தலைவர்.
அதை ரிசீவ் பண்ணது யாரு? இப்படி ஒருத்தர். அதாவது அவர் இவங்கிட்ட திட்டமிடல் எதுவும் இருக்கல. ரசூலுல்லாஹோட மனைவிக்கு எதிராக குற்றஞ்சாட்டோட எந்த மனநிலை என்ன செய்யல இருக்கல. தூய்மையாக பத்ர் யுத்தத்தில் கலந்து கொண்டவர்கள், பத்ர் யுத்தத்தில் கலந்து கொண்ட நபித்தோழர்களை பொறுத்த வரைக்கும் அல்லாஹு தஆலா உச்சகட்ட இஹ்லாஸ் என்ன செஞ்சுக்கிறான்? வாக்களித்து இருக்கிறான். அவர்கள் அல்லாஹு தஆலா மன்னிப்பை வாக்களிக்கிற நேரத்திலேயே என்ன அர்த்தம்? இவர்கள் என்னென்ன தவறு செய்வாங்கன்னு அல்லாஹ்வுக்கு தெரியும். தெரிஞ்சுதான் அல்லாஹ் என்ன செய்யறான்? வாக்களிக்கிறான். ஆனால் இந்த செய்தி என்ன செஞ்சிட்டாங்க? அவங்க உள்வாங்கி நம்பி வெளியே என்ன செஞ்சிட்டாங்க? சொல்லிட்டாங்க. சொன்னவர்கள்ல மிஸ்தாஹ் ரலியல்லாஹு அன்ஹு, ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு, அடுத்ததாக ஹம்னா பின்து ஜஹ்ஷ், ஜைனப் பின்து ஜஹ்ஷ் என்ற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவியுடைய தங்கை, அவங்களோட மனைவியுடைய தங்கை. இந்த 3 பேரும் இதை சொன்னவர்கள் என்ன செஞ்சாங்க? அதை நம்பினவர்கள்ல, பிரச்சாரம் செஞ்சவங்கள்ல இதை கூட எப்படி இஸ்லாமிய அறிஞர் விளக்கம் சொல்றாங்கன்னா, நம்பி கூட இருக்காம இருக்க வாய்ப்பு இருக்குது. பேச்சோட பேச்சா விடுறது இருக்குது, எப்படி இருக்கும் இல்லாமல இந்த மாதிரி இப்படி பேசுறவங்க இருக்கிறாங்க. நம்ப வைக்கிற நோக்கம் அல்ல. செய்தி பிளேண்டு வந்த உடனேயே நல்ல காலம் நான் வெறுமனே சொன்னது மட்டும்தான் நம்பலன்றுவாங்க. வெறுமனே சொன்னது மட்டும்தான் நான் நம்பவில்லை என்று சொல்றாங்க. உலகத்துல நம்ப வைக்கிறதுல ஒரு ரூட்டு தான் திருப்பி திருப்பி சொல்றது, நிறைய பேர்ட்ட சொல்றது, நம்பிடுவாங்க மக்கள். அதுக்கு என்னது தனியான ஒரு அடையாளம் என்ன இல்லை. இந்த 3 பேர் இருந்தாங்க. இப்போ இதை கேட்டுட்டு என்ன செய்யறாங்கன்னு சொன்னால், இவங்க சொல்றாங்க ஃபஸ்தஸ்து மரதன் அலா மரதி, இருக்கிற நோய் எனக்கு அதிகமானது. இந்த நோய் என்னது? இந்த கேட்ட உடனேயே எனக்கு மிகவும் அதிகமாக நோய் என்ன செய்தது? அதிகமானது அப்படி என்று சொல்லி ஆயிஷா ரலியல்லாஹு என்ன செய்றாங்க? சொல்றாங்க. இப்போ இந்த நேரத்தில் இவங்க ஆயிஷா ரலியல்லாஹு என்ன செய்றாங்கன்னு சொன்னால், இந்த மாதிரி வளமையாக கைஃப தீக்கும் தானே கேட்பாங்க, எப்படி இருக்கிறாங்க அப்படின்ற சொல்லாங்க கேட்பாங்களே. இந்த மாதிரி கேட்குற நேரத்தில் ஒரு தடவை என்ன செய்கிறாங்கன்னா, அதாவது அவங்க எப்படி இருக்கிறாங்கன்ற ரசூலுல்லாஹ் வளமையாக கேட்கறது இந்த தாய் தந்தையிட்ட இல்லை, அதாவது தாய் தந்தையிட்ட இல்லை, அந்த வீட்டில் உள்ளவங்கள்ட்ட, மற்றவங்க இருக்கிறாங்களே, பொறுப்புக்கு இருப்பாங்க, வேலைக்கு இருப்பாங்க, அவர்கள்ட்ட கேட்பாங்க. இப்போ என்ன செய்கிறாங்கடா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹ் இப்படி தொடர்ந்து கேட்கறதுல காரணம் விளங்கிட்டே. அப்போ ஆயிஷா சொல்கிறாங்க, நான் என் உம்மாட்டையும் வாப்பட்டையும் போகணும், அனுமதி தருவீங்களா அப்படின்னு கேட்குறேன். எப்படி? நான் உம்மாட்ட வீட்டுக்கு போகிறேன், அங்கே போய் இருக்கேன், எனக்கு என்ன அனுமதி தருவீங்களா அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல கேட்குறாங்க. அப்போ அந்த நேரத்தில் அதாவது ஆயிஷா அவங்க என்ன காரணம் சொல்கிறாங்கன்னு சொன்னால், வஅன ஹீன இதின் உரீது அன் அஸ்தைகினல் ஹபர மின் கிபலிஹிமா, நோக்கமெல்லாம் என்ன நடக்குதுன்றதை தாய் தந்தை மூலம் கொஞ்சம் தெளிவாக கேட்டுக்கொள்ள வேண்டும் என்றதான் என்னோட நோக்கம். அப்படி நான் என்ன செஞ்சேன்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் அனுமதி கேட்டுக்கொண்டேன். காலத் ஃபஅதீன லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன அனுமதித்தார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி நடைமுறை எப்படி இருக்கும்? மிக சிறந்த நடைமுறையாகத்தான் என்ன செய்யும்? இல்லக்தார் ஐசர்ஹுமா, இலகுவான நடைமுறையாகத்தான் என்ன செய்யும் இருக்கும். அனுமதி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுக்குறாங்க. இவங்க வீட்டுக்கு வராங்க. ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும், ஒரு பெண்மணி வீட்டை விட்டு வெளியே போகிற வேலைகளாக இருந்தாலும், தாய் தந்தையை பார்க்க போகிற வேலைகளாக இருந்தாலும், கணவனுடைய அறிவோடு தான் என்ன செய்யணும் போகணும். ஒன்றில் அனுமதி கேட்க வேண்டும், அல்லது கணவன் இந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் வீட்டுக்கு போகிறது தெரிஞ்சு அனுமதிக்கக்கூடியவராக இருக்க வேண்டும். இதில் சந்தேகமே கிடையாது, தாய் தந்தையாக இருந்தாலும் கூட. ஆனால் இதுக்கு அர்த்தம் எதுவல்ல, உம்மா அப்பாவுக்கு ஒரு நோய் ஒன்று கேள்விப்படுது, அவங்க ஒரு மரணம் என்று கேள்விப்படுது, கணவனுக்கு ஃபோன் அடிக்கிறீங்க, ஆன்சர் இல்லை, பிஸி ஆகிக்கிறாரு, எல்லாம் எதுவும் இல்லை, ஜனாசா அடக்கும் வரைக்கும் வீட்டில் இருக்கிற மட்டும் இஸ்லாம் எங்கே என்ன செய்யலை. கொஞ்சம் பேர் அப்படி கதை என்ன செய்கிறாங்க, விட்டுக்கிறாங்க. 2 கதை பரத்திக்கிறாங்க. ஒன்று வீட்டை விட்டே வெளியேறவில்லை, ஏன் கணவன் அனுமதிக்காதனால. இன்னொன்று கபருக்குள்ளே என்னமோ கண்டதாகல, பொய்யான செய்தி. 2க்கும் ஆதாரம் இல்லை, 2மே இட்டுக்கட்டப்பட்ட செய்திகள். 2மே இட்டுக்கட்டப்பட்ட செய்திகள். கபரில் கணவனுக்கு கட்டுப்படாதனால பெரிய அதாபு செய்கிறத கண்ட மாதிரியான ஒரு செய்தி சொல்லுவாங்க. இந்த 2 கபரில் அதாபு இருக்குதா இல்லையா என்றது 2வது அம்சம் இந்த மாதிரி செய்கிறவங்களுக்கு. ஆனால் இந்த செய்தி என்னது? பொய்யான செய்தி. அனுமதி கேட்க வேண்டும், அனுமதியோடு நடக்க வேண்டும், காரணம் வாழ்க்கை புரிந்துணர்வோடு போகணும் என்றால் தான் பேஸ். ஆனால் இக்கட்டான ஒரு நிலை என்று தெரிந்து தாய் தந்தைக்கு உதவாம வீட்டுக்குள்ள இருக்கிறதா இஸ்லாம் சொல்றதுன்னு எங்க இஸ்லாம் என்ன செய்யல சொல்லவில்லை. அது ஒரு தவறான கருத்து என்பதை என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போன நேரத்தில் இவங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னால், என்ன மக்கள் இப்படி பேசிக்கொள்றாங்களே அப்படின்ட்டு தாயிட்ட சொல்றாங்க. தாயிட்ட பேர் என்ன? ஆயிஷா ரலியல்லாஹுடைய தாயுடைய பேர் உம்மு ஆயிஷா. என்ன பேர்? உம்மு ஆயிஷா, சரிதானே? தாயுடைய பேர் என்ன? உம்மு ரூமான். உம்மு ஜமீல் அஸ்மா ரலியல்லாஹுடைய தாயார். தாத்தா இருக்கிறாங்களே ஆயிஷா அவங்களுடைய தாத்தா யார்? அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா. அவங்களுடைய தாய் வேற, இவருடைய தாய் வேறு. அவங்களுடைய தாய் யாரு? உம்மு ஜமீல். அவங்க காஃபிராக இருந்தாங்க. உம்மு ரூமான் முஸ்லீமாக என்ன செய்தார்கள்? இருந்தார்கள். இப்போ உம்மு ரூமான் ரலியல்லாஹு அன்ஹா தான் அங்கே இடத்துல இருக்கிறாங்க. அப்போ இந்த நேரத்தில் கேட்ட நேரத்தில் இவங்க சொல்கிறாங்க அப்படின்னா, தாய் ஒரு விளக்கம் சொல்கிறாங்க பாருங்க எப்படின்னு சொல்லி, யா புனைய ஹவ்வினி அலைக், மகளே ரிலாக்ஸ்,
ஹவ்வின் அலைக் என்ன ரிலாக்ஸ் ஆயிருங்க. ஹவ்வினி அலைக் காரணம் சொல்றாங்க. ஃபவல்லாஹி லகல்லமா கானத் இம்ரஅத்துன் கத்து வதீஅத்துன் இந்த ரஜுலின் யுஹிப்புஹா வலஹா தராயிர் இல்லா கஸர்னா அலைஹா. உங்களை மாதிரி ஒரு அழகான ஒரு பெண்ணாக இருந்து இளம் வயதாக இருந்து அதே நேரத்தில் அவருடைய கணவன் பல திருமணமும் முடித்திருந்தால் இந்த மாதிரி செய்திகள் என்ன செய்யும்? வரத்தான் செய்யும். இல்லா கஸர்னா அலைஹா, கொஞ்சம் அதிகப்படுத்தத்தான் என்ன செய்வாங்க. அரபுல ஏனைய மனைவிகள் என்ன செய்வாங்க? தர்ரான்னு சொல்லுவாங்க. தர்ரா, ஒருவருக்கு இன்னொரு மனைவி தர்ரா. தர்ரான நேரடி கருத்து தீங்கிழைக்கக்கூடியவன் அர்த்தம். தர்ராண்டா என்ன? ஒத்தருக்கு ஒத்தர் என்ன செய்யும்? தராயிர் அப்படி என்ற வார்த்தையிலே அரபு என்ன செஞ்சு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது நம்ம பார்க்கிறோம். அப்ப அதனால இந்த இடத்துல என்ன சொல்றாங்க? இந்த மாதிரி செய்தி இயல்பா என்ன செய்யும்? வரும். இல்லா கஸர்னா அலைஹா, அந்த பெண்ணை பார்த்து பொறாமப்பட்டா இந்த மாதிரியான அம்சங்கள் என்ன செய்யும்? வரும். ஹவ்வினி அலை, இதை நீங்க என்ன செய்ய வேண்டாம், ஒரு பெரிய இதாக எடுக்க வேண்டாம், ரிலாக்ஸ் ஆகிறீங்கன்னு சொல்லி தாய் அதை சொல்றாங்க. இப்போ ஆயிஷா அவங்களுக்கு ஏத்துக்கல. ஃபகுல்து சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் மிக தூய்மையானவன். அவலக்கது தஹத்தன்னா சுபிஹா, மக்கள் இப்படி பேசுறாங்களா அப்படின்னு கேட்கலாம். மக்கள் இப்படி பேசுறாங்களா அப்படின்னு என்ன செய்யறாங்க? கேட்கிறார்கள். கேட்ட பின்னால காலத் ஃபபகைது தில்கல் லைல ஹத்தா அஸ்பஹ்து லா யர்கஉ லி தம்அன் வலா அக்தஹிலு பினௌமின் ஹத்தா அஸ்பஹ்து அப்கி. அன்ற இரவு முழுமையாக நான் அழுதேன், கண்ணீரே இல்லாமல் போகின்ற அளவுக்கு. எனக்கு அழுவதற்கு என்ன? கண்ணீர் இல்லை, தூக்கமே எனக்கு வரல. இதே நிலையில் நான் காலை பொழுதை அடைந்தேன். கண் எரியிற அளவுக்கு என்ன செஞ்சேன் நான்? அதாவது காலை பொழுதை அடைந்தேன். இந்த இப்படி மக்கள் பேசுறாங்க என்றது ஆயிஷா ரலியல்லாஹு என்ன செய்யல, தாங்க முடியவில்லை. ஆயிஷா வயசு எத்தனை? 15. என்ன ஒரு பேணுதலில் அந்த பெண்மணிகளுடைய குடும்பம் இருந்திருக்கும். இந்த அளவுக்கு ஒரு செய்தி அந்த அளவுக்கு அவங்களுடைய மனசை என்ன செய்து பாதிக்குது என்று சொன்னால், இந்த அசருக்கு இந்த காலத்துக்கு அந்த காலத்துக்குள்ள டிஃபரெண்ட் என்ன செய்யுங்க பார்த்துக்க இருக்கும். நாங்களும் முக்கியத்துவம் கொடுப்போம் இப்படி ஒரு செய்தி வந்தால். ஆனால் இந்த ஆயிஷா ரலியல்லாஹு காட்டக்கூடிய அந்த பிரயத்தனமிக்க அந்த வசனம் அது மிக உச்சகட்டமான ஒரு தூய்மை என்ன செய்து காட்டுது. அதுக்கு பின்னால இவங்க ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க. இப்ப ஆயிஷா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்கடா? மஷூரா கேட்கிறாங்க. இந்த விஷயத்தை எப்படி நடந்து கொள்றது என்ன மஷூரா கேட்க. யார் யார்கிட்ட கேட்டாங்க? அலி ரலியல்லாஹு அன்ஹு, உசாமா ரலியல்லாஹு அன்ஹு. உசாமா ரலியல்லாஹு அன்ஹு யாரு? ரசூலுல்லாஹ்வோட பேரனா மகனா? வளர்ப்பு மகனுடைய மகன். வளர்ப்பு மகன் யாரு? ஸைத் இப்னு ஹாரிதாவா ஸைத் இப்னு சாபித்தா? ஸைத் இப்னு ஹாரிதா. ஸைத் இப்னு சாபித் மதீனாவை சேர்ந்தவர், ஸைத் இப்னு ஹாரிதா மக்காவை சேர்ந்தவர். அவருடைய மகன் உசாமா. ரசூல் ஸல்லல்லாஹு ஹிப்பு ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி அவர்களுடைய மிக நேசத்துக்குரியவராக என்ன செஞ்சாங்க இருந்தாங்க. இந்த உசாமா ரலியல்லாஹு அன்ஹுடத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி செய்றாங்க, ஆலோசனை கேட்கிறார். இன்னொன்று பரீரா ஆண்டு வருது. பரீரா அல்ல, பரீராவிடத்தில் கேட்டதாக, ஆலோசனை கேட்டதாக, வீட்டில் உள்ளக்கூடிய வேலைக்கு இருந்த பரீரா அல்ல. என்ன காரணம் என்று சொன்னால், பரீரா வந்தது அடிமையாக வந்தது, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா கிட்ட இப்படி எழுதி விடுதலைக்கு கேட்டதால் அதுக்கு பின்னால் நடந்த சம்பவங்கள். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூடுதலாக வீட்டோடு தொடர்புடையவராக இருந்த பெண்மணி பரீரா. எனவே இது அறிவிப்பில் என்ன செஞ்சிருக்கலாம், அதை வைத்து இவங்களை பரீராண்டு பேர் என்ன செய்யலாம் சூட்டப்பட்டிருக்கலாம். வீட்டில் அதாவது ஆயிஷா வீட்டோடு வளமையாக சேவைக்கு தொடர்பாக இருந்த ஒரு பெண்மணி. அடுத்து யார்கிட்ட கேட்டாங்க? ஸைனப் பின்த் ஜஹ்ஷ். யாரு? ஸைனப் பின்த் ஜஹ்ஷ் ரலியல்லாஹு அன்ஹா. அவரிடத்தில் என்ன செய்தாங்க? ஆலோசனை கேட்டார்கள். இப்படி 4 பேரிடத்தில் என்ன செய்றாங்க? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆலோசனை கேட்கிறாங்க. 5வது மக்களை கூட்டி கேட்டாங்க. மக்களை மதீனா பள்ளி வாயில்ல அழைத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள். எப்படி இந்த செய்தி பரவிச்சோ, செய்தியை பரத்தினவர் யார் என்றதும் பரவிட்டு, செய்தியை பரத்தியவர் யார் என்ற செய்தியும் என்ன சேர்ந்துதான் என்ன செய்து பரவுது. இப்ப பாருங்க, இவங்க 4-5 பேர் என்னென்ன பதில் சொன்னாங்கன்னு பாருங்க. அன்புள்ள சகோதரர்களே, இங்கதான் மிக முக்கியம். எங்களிடத்துல யார் கேள்வி கேட்கிறார், எங்கள்கிட்ட யார் விசாரிக்கிறார், எங்கள்கிட்ட யார் தகவல் கேட்கிறார் என்பது இருக்குதே, அதை வச்சு எதை சொல்றோம்னு முடிவு எடுக்க கூடாது. நிறைய பேர் அப்படித்தான், நிறைய பேர் அப்படித்தான் முடிவு. நம்மகிட்ட கேட்கிறவர் யாரு அதை பார்த்து தான் பதில் சொல்றது, கேட்கிற ஸ்டைல்ல பதில் சொல்றது. இன்றைக்கு நீங்க மார்க்க தீர்ப்பு சொல்லக்கூடிய நிறைய பேரை பார்க்கலாம். இதை அப்படி பார்க்குற நேரத்தில் அது ஹராம் தானே அப்படின்ட்டு கேட்டாங்கடா, அது ஹராம் தான்ன்றது. மாறி கேட்டாங்கன்னு சொன்னா என்ன, அதை பார்க்குற எனக்கு என்ன அது ஹராம் மாதிரி படலை, நீங்க சொன்ன மாதிரி தான் ஹராம் இல்லை. கேட்கிற ஸ்டைல வச்சு இவர மனநிலை என்னன்னு புரிஞ்சாச்சு, அதுக்கேற்ற பதில் இப்படி போ. இது பிழை. இது என்ன பிழை? எப்பயும் யார் எங்கள்கிட்ட கேட்கிறாருன்ற 2வது. இன்னும் சொல்ல போனால் அவருடைய உள்ளத்துல கூட நீங்க நம்பிக்கையாளராக இருக்கணும்னா என்ன,
நாங்க சரியா பதில் சொல்றோம் என்றது அவர் உள்ளத்துக்கு என்ன செய்யணும் தெரியணும். இல்லைன்னா கேட்க மாட்டார். கேட்டா எனக்கு சார்பா தான் கன்ஃபார்மா பதில் வரும். அந்த ஆள்கிட்ட கேட்டு பிரயோசனம் இல்லைன்னு வந்துடும். வருமா வராதா? வராது, வரும். அப்ப என்ன, இது மிக உறுதியாக நம்ம மனதிலே பதிய வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு மிக முக்கியமான ஒரு அடிப்படை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவங்கள்ட்ட எல்லாம் ஆலோசனை கேட்கிறாங்க. ரசூலுல்லாஹ் என்னட்ட ஆலோசனை கேட்கிறாங்கன்றா நான் ஏதாவது சொல்லணும்னு யாரும் நினைக்கல. யார் என்ன செய்ய நினைக்கல. இது பெரிய பாரதூரமான விஷயம் என்பதை நிறைய பேர் உணர்ந்திருந்தார்கள். அதுல கொஞ்சம் துணிவோடு சொன்னவர் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மட்டும். துணிவோடு சொன்னவர் அலி ரலியல்லாஹு அன்ஹு மட்டும். பாருங்க எப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்கன்னு சொன்னால், ஆயிஷா அவங்க சொல்றாங்க, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழைச்சாங்க, உசாமா ரலியல்லாஹு அன்ஹு அழைச்சாங்க. ஏண்டா வஹி வரல, வஹி என்ன செய்யல, வரவில்லை. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுன்ற சோதிக்க நேரத்தில் சில பொழுது அல்லாஹ் நம்மளை ஆதரிக்கவில்லையோன்னு நினைக்கிற மாதிரி சூழல். வஹி வரலன்னு என்ன அர்த்தம்? வஹி வரல, ரசூலுல்லாஹ் பேசலன்றா அதுக்காக என்ன அர்த்தம்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இறங்கக்கூடிய வஹி வரல அப்படி என்றா ரசூலுல்லாஹ் என்ன நினைக்கணும்? சுப்ஹானல்லாஹ். ஆனா ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வுடைய சோதனை எல்லாம் புரிஞ்சு வச்சிருந்தாங்க. இதை வச்சு எதையும் ரசூலுல்லாஹ் என்ன செய்யல, முடிவெடுக்கல. ஹீனா இஸ்தல்பஸல் வஹி, ரசூல் ஸல்லல்லாஹு வஹி இப்படி லேட் ஆகவேவும் ரசூலுல்லாஹ் என்ன செய்யலாம், அலி ரலியல்லாஹு உஸாமா ரலியல்லாஹு அழைச்சி கேட்கறாங்க. எப்படி கேட்கறாங்கன்னு சொன்னால், என்ன செய்யறது, குடும்பத்தை பிரியவான்னு கேட்கறாங்க. யஸ்தமிருஹுமா ஃபீ ஃபிராகி அஹ்லிஹா, குடும்பத்தை பிரியறதுக்கு என்ன செய்றாங்க, சரிப்பில்லை என்பதற்காக அல்ல, செய்திக்காக என்ன பிரிவதற்கு ஆலோசனை கேட்கிறார்கள். அந்த நேரத்தில் அன்புள்ள சகோதரர்களே, காலத் ஃபஅம்மா உஸாமா இப்னு ஸைத், ஆயிஷா எல்லாம் சொல்றாங்க, எல்லா பதிலையும் சொல்றாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு எப்படி கிரகிச்சிக்கிறாங்க பாருங்க. ஃபஅஷார அலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ்ங்களுக்கு எப்படி சொன்னாங்கடா, பில்லதி யஅலமு மின் பராஅத்தி அஹ்லிஹி, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா தூய்மையானவர் என்பது அவங்களுக்கு 100க்கு 100% தெரியும். அதை தெளிவா விளங்கப்படுத்துறாங்க. ஒரு நாளும் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்காது, இது பொய், இது பரத்தப்படுது என்ற அமைப்பில் என்ன செய்றாங்க, அது என்ன வாசகம் மட்டும் வரல, அந்த வார்த்தை என்ன செய்றாங்க, அவங்க அந்த விளக்கத்தை சொல்றாங்க. வபில்லதி யஅலமு லஹும் ஃபீ நஃப்ஸிஹி மினல் வுத், இந்த குடும்பத்துக்கு அவர் வைத்திருக்கக்கூடிய அன்பு, உஸாமா வைத்திருக்கக்கூடிய அன்பு நேசம், அதை வச்சு என்ன செய்றாங்க, பதில் சொல்றாங்க. உஸாமா ரலியல்லாஹு அதை வைத்து பதில் சொல்றாங்கன்னு செய்தில வருது. அந்த அளவு அப்படி ஒன்று நடந்திருக்காது என்ற செய்தி அந்த இடத்துல தெளிவுபடுத்துறாங்க உஸாமா ரலியல்லாஹு. இது ரசூலுல்லாஹ் ஆலோசனை கேட்கிறாங்க. இதை விட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புத்தி உள்ளவர், இதை விட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புத்தி உள்ளவர். அடுத்ததாக அம்மா அலி இப்னு அபி தாலிப், அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பதில் சொல்றாங்க. அப்படின்னு சொன்னா, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, லம் யுதையிகில்லாஹு அலைக், அல்லாஹ் தஆலா உங்களை நெருக்கடியான சூழல்ல வைக்கல. வன் நிசா உசிவாஹா கதீர், எத்தனையோ பெண்கள் இந்த உலகத்தில் இருக்கிறாங்க, எத்தனையோ பெண்கள் இந்த உலகத்தில் இருக்கிறாங்க. அல்லாஹ் உங்களுக்கு நெருக்கடியான சூழல் என்ன செய்யல, வைக்கவில்லை. வ இன் தஸ்அல் ஜாரியத தஸ்துக், நீங்க வீட்டில் உள்ள வேலை செய்யற அந்த பிள்ளைகிட்ட கேட்டீங்கன்னு சொன்னா உண்மை உங்களுக்கு கிடைச்சிரும் அப்படின்றான். இந்த இடத்துல ஆயிஷா அலி ரலியல்லாஹு என்ன சொல்றாங்க, விவாகரத்து பண்ணுங்க, நீங்க வேறொருவர் என்ன செய்யலாம், திருமணம் முடிக்கலாம், இதுல நீங்க இந்த பிரச்சனையில ஈடுபட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்றது அலி ரலியல்லாஹு சொல்றாங்க. இந்த இடத்துல அலி ரலியல்லாஹு அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு மீது உள்ள கோபத்துல சொன்னாங்களா? இல்லை. ஆண் அடிப்படையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தித்து வரக்கூடிய இந்த பிரச்சனையின் அடிப்படையில் அவர் என்ன செய்யறாரு, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கோணத்துல என்ன செய்வாங்க, வைப்பாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சிக்கல்ல இருக்கிறாங்க, எனவே அல்லாஹ் அவங்களை நெருக்கடியில் ஆக்கல, நீங்க விலகிருங்க என்ற அடிப்படையில் என்ன செய்யறாங்க, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள். இது ஆயிஷா ரலியல்லாஹு உள்ளத்துல பெரும் பாரமாக இருந்துச்சு. ஆயிஷா ரலியல்லாஹு உள்ளத்துல பெரும் பாரமாக இருந்தது. அந்த கோபம் நீடித்தது, அந்த கோபம் நீடித்தது. ஆனால் ஒரு நாளும் நீதியற்ற வார்த்தைகள் அவங்க சொல்லவும் இல்லை, இவர்கள் சொல்லவும் இல்லை. இதான் சொல்றது அழகான பகைமை. பகைமைக்கு எங்களுக்கு அழகே தெரியாது, இது என்ன அழகான பகைமை, எந்த வார்த்தையும் சொல்லிக்கல. ஆனால் அலி ரலியல்லாஹு என்ன முடிவெடுக்கணும் அதை ரசூலுல்லாஹ் கிட்ட என்ன செய்றாங்க, சொல்லிடுறாங்க. என்ன முடிவெடுக்கணுமோ அதை சொல்லி விடுகிறார்கள். அன்புள்ள சகோதரர்களே, இதுக்கு பின்னால பரீராவை கூப்பிடுறாங்க. பரீரா அல்லத இன்னொரு பெண்மணி, அவங்களை அழைக்கிறாங்க. அழைச்சி, ஐ பரீரா ஹல் ரஐதி மின் ஷைஇன் யரீபுக், ஏதாவது சந்தேகமான மாதிரியான நிகழ்வுகள் உங்களுக்கு கிடைச்சதா, சந்தேக மாதிரியான நிகழ்வுகள் உங்களுக்கு கிடைத்ததா, ஏதாவது அடையாளங்கள் இருந்ததா? அவங்க சொன்ன பதில பாருங்க. ஒவ்வொருவரும் சொல்ற பதில் எப்படி இப்படி நடந்திருக்க வாய்ப்பு இருக்குது, சாத்தியமே இல்லை என்பதை அவங்க எப்படி சொல்றாங்க சொன்னா, லா வல்லதி பஅஸக பில் ஹக், லா வல்லதி, யாரு பரீரா தெரியுமா? இந்த பரீரான்னு சொல்லப்படக்கூடிய வார்த்தை அடிமை பெண்ணுக்கு சொல்லப்படுது. இந்த பரீராவா இல்லையா என்பது ரிவாயத்தோடு சம்பந்தப்பட்டது. அவர் அடிமை பெண் பேசுற வார்த்தையை கேளுங்க. அப்படின்னா இஸ்லாமிய சமுதாயத்துடைய அந்த அஹ்லாக் எப்படி இருந்திருக்கும்னு பாருங்க. லா வல்லதி பஅஸக பில் ஹக், உங்களை உண்மையை கொண்டு எந்த இறைவன் அனுப்பினான் அவன் மீது சத்தியமிட்டு சொல்கிறேன், ஒரு நாளும் இல்லை.
அவன் மீது சத்தியமிட்டு சொல்கிறேன், ஒரு நாளும் இல்லை, இன்ற ஐத்து அலைஹா அம்ரன் அஹ்மிசுஹு அலைஹா அக்ஸர மின் அன்னஹா ஜாரியத்துன் ஹதீதத்து சின்னி தனாமு மின் அஜீனி அஹ்லிஹா. நான் கண்டதுல ஏதாவது குறை சொல்வதாக இருந்தா ஒன்றே ஒன்றுதான், மாவு பிணைஞ்சு வச்சுட்டு ஆடு தின்றது தெரியாம தூங்கிடுவான்டா. எப்படி மாவை பிணைஞ்சு வச்சிருப்பா ரொட்டி சுடுறதுக்கு, ஏதாவது ஆடு வந்து தின்னுட்டு போறீங்க அது தெரியாம தூங்கிக்கிட்டு இருப்பான். இதுதான் ஆயிஷா அவங்கள்ட்ட நான் கண்டதே தவிர வேற எதுவும் மேலதிகமா என்ன செய்யல, நான் காணவில்லை. சுபஹானல்லாஹ். ஒரு வெகுளியான என்ன ஆயிஷா அவங்களுடைய தாத்தா அஸ்மா ரலியல்லாஹு இந்த சம்பவம் ஒன்று இந்த மாவோட சம்பந்தப்பட்டது. மதீனாவுக்கு போன நேரத்தில் வந்து எல்லா வேலையும் தனிச்சு கவனிச்ச ஒரு பெண்மணி தான் அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா. சமைக்கவும் வேணும், வீட்டு வேலையை பார்க்கவும் வேணும், குதிரையை பார்க்கவும் வேணும். இந்த மாதிரி நேரத்தில் என்ன செய்யணும்னா சமைக்க தெரியாது, அன்சாரி தோழிகள் தான் எனக்கு ரொட்டி சூட கட்டு தந்தார்கள் அப்படின்னு வரும். எப்படி எப்படி வலம் அகுன் உஹ்சினு அஹ்பிஸ், எனக்கு சரியான முறையில் ரொட்டி செஞ்சுக்கல மாட்டேன், அவங்க தான் எனக்கு இப்படி தான் ரொட்டி சுடணும்னு என்ன செஞ்சாங்க சொல்லி தந்தார்கள் அப்படின்னு. தங்கச்சி என்ன மாவு பிணைஞ்சு வச்சுட்டு ஆடு சாப்பிட்டு போறது தெரியாம என்ன செஞ்சிருவாங்க, தூங்கிடுவாங்க. நாங்கண்டா இதை வரலாற்று செய்தியா என்ன செஞ்சிருப்போம், மாத்திருப்போம். சமைக்க தெரியாட்டி லைஃப் எங்க போகுது அப்படின்னு அதை மாதிரி. ஆனால் சிம்பிளா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை எடுக்க மாட்டாங்களோ அதை அவர் சொல்றார். நான் பெருசாக சொல்வதா இந்த இதை தவிர வேறுங்கள்ல லா வல்லதி பஅஸக பில் ஹக், அந்த மாதிரி எதுவுமே என்ன செய்யவில்லை, நடக்கவில்லை அப்படின்னு சொல்றாங்க. ஃபகாம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 பேர்ட்ட கேட்டாச்சு, 3 பேரிடத்திலும் கேட்டாச்சு, 2 பேரிடத்தில். அடுத்தது யாரு, 3 பேர். அடுத்தது யாரு, ஜைனப் பின்து ஜஹ்ஷ். அவர்கள் செய்தியை கடைசியாக ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க. இதுல முழுசா சொல்லுது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனைவிமார்கள் ஒரே நேரத்தில் எத்தனை பேர் இருந்தாங்க, 9 பேர் இருந்தாங்க. 9 பேர் இருந்தால் அதுல ஒரு சிலருக்கு சார்பாக நெருக்கமாக, ஒரு சிலருக்கு கொஞ்சம் சண்டையாக இருக்கும். சௌதா ரலியல்லாஹு அன்ஹா, ஹஃப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா எப்பயும் ஒரு கொஞ்சம் நெருக்கம் அதிகம். ஜைனப் பின்த் ஜஹ்ஷ் அது போன்ற இன்னும் மற்ற மனைவி சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா இன்னொரு பக்கம் அணியல்ல, அந்த இயல்பு தன்மையில கொஞ்சம் கூட குறை அப்படி இருக்கும். ஆனால் நேரம் என்று வந்து விட்டால், இடம் என்று வந்துட்டா நீதியை தவிர எதுவும் என்ன செய்யாது, வராது. நாங்க அவங்களுடைய இயல்பை மனிதனாக கற்பனை பண்றது பிழை கிடையாது, இயல்பால வார தவறை நாங்களும் அவங்களும் ஒன்று மாதிரி கற்பனை பண்ற இந்த குணம் இருக்குது, அதான் பிரச்சனை. அதுதான் பிரச்சனை. அவர்கள் இடம் என்று வந்துட்டா அந்த இடத்துல ஜித்தியத் எப்படி நடக்கணும் அப்படி மட்டும் தான் என்ன செய்வாங்க, நடப்பாங்க. எங்கட நகைச்சுவை எது வரைக்கும் போயிடும், குர்ஆன் சுன்னா எல்லாத்தையும் தாண்டி என்ன செஞ்சிடும், போயிடும். ஆனால் அவர்கள் ஒரு நாள் என்ன செய்யலை, அப்படி இருக்கல. ஆயிஷா அவங்க சொல்றாங்க, எப்படி சொல்றாங்கன்னு சொன்னால், ஏன்னா அடிக்கடி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இடத்துல ஜைனப் பின்த் ஜஹ்ஷ் எப்படி சொல்லுவாங்கன்னா, அல்லாஹ் என்னை வந்து என்னது வானத்துக்கு மேலே இருந்து திருமணம் முடிச்சு வச்சுக்கிறேன், உங்களுக்கெல்லாம் உலகத்துல தான் கல்யாணம் நடந்தது அப்படின்ட்டு, உங்களுக்கெல்லாம் இந்த உலகத்துல தான் கல்யாணம் நடந்தது, எனக்கு வானத்துக்கு மேல இருந்து அல்லாஹ் திருமணம், அல்லாஹ் தானே என்ன ஜவ்வஜினாக்கஹா, அல்லாஹ் நான் திருமணம் முடித்து வைத்து குர்ஆன் வசனம் என்ன செய்யுது, இறங்குது. இப்படியே ஜைனப் பின்த் ஜஹ்ஷ் என்ன செய்வாங்க, சொல்லுவாங்க. இப்படி இருக்கக்கூடிய கட்டத்தில் இப்போ ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜைனப் அழைச்சி கேட்குறாங்க, யா ஜைனப், பாருங்க மிக முக்கியமான இடம், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவோடு அடிக்கடி கிளேஷ் வரக்கூடிய இடம். யாரு, ஜைனபும் அதாவது ஆயிஷா ரலியல்லாஹு. இப்போ ரசூலா யாரை கூப்பிட்டு கேட்குறாங்க, ஜைனப். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேண்டும் என்று செய்திருப்பார்களா, இல்லை. மனைவி என்று அவங்க எல்லாரையும் மனைவி என்ன செஞ்சாங்க, பார்த்தாங்க. எதிரி என்ற மனநிலையை ரசூலா எதிர்ப்பு தன்மையை மனசுல வச்சுக்கல. அதாவது சில நேரத்தில் சிலர் என்ன செய்வாங்கடா, பர்பஸ்லி கெட்டவனையே கூப்பிட்டு ஆலோசனை கேட்பாங்க, ஒருத்தருக்கு எதிராக அவன் இருக்கிறேன்னு தெரிஞ்சு, விளங்கிட்டா, அந்த மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்து கொள்ளல. ஆனா ஜைனப் அழைக்கிறாங்க, அதெல்லாம் ஆயிஷா அவங்களுக்கு சார்பான தீர்ப்பா மாறிச்சு. அழைச்சி கேட்கிறாங்க, யா ஜைனப் மாதா அலிம்தி அவு ரஅய்தி, நீங்க என்ன காண்றீங்க, நீங்க என்ன தெரிஞ்சீங்க இந்த விஷயத்துல அப்படின்னு கேட்கலாம். அப்ப அந்த நேரத்தில் ஃபகாலத் யா ரசூலல்லாஹ், என்ன சொல்றாங்கன்னு சொன்னால், அஹ்மி சம்இ வ பஸரி மா அலிம்து இல்லா கைரா. இது நம்ம பாடமாக்கினா கூட நல்லது. எப்படி, அஹ்மி சம்இ வ பஸரி மா அலிம்து இல்லா கைரா, என் செவியையும் என் கண்ணையும் நான் பாதுகாத்துக் கொள்கிறேன், நான் நல்லதை தவிர வேறு எதனையும் அறிந்தது கிடையாது, நான் நல்லதை தவிர வேறு எதனையும் அறிந்தது கிடையாது. அஹ்மி சம்இ வ பஸரி மா அலிம்து இல்லா கைரா, நான் என் ரெண்டையும் பாதுகாத்துக்கின்றேன், நான் நல்லதை தவிர வேறு எதுவும். இது எப்படி சொன்ன வார்த்தை, உள்ளத்திலிருந்து சொன்ன வார்த்தை, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா தூய்மையை தெரிஞ்சு சொன்ன வார்த்தை, தப்பணும் என்பதற்காக சொன்ன வார்த்தை அல்ல, சேஃப்டிக்கு சொன்ன வார்த்தை அல்ல, உண்மையாக சொன்ன வார்த்தை. மா அலிம்து இல்லா கைரா. ஏன், அல் முஸ்தஷாரு முக்தமன், ஆலோசனை கேட்கப்பட்டால்
அவர் அமானிதம் ஒன்று கேட்கப்படுகிறது அர்த்தம். அவர்கிட்ட அமானித தன்மை ஒரு உணரணும். ஆலோசனை கேட்கிறாங்களா, அமானிதம். சொன்ன பிறகு அமானிதம், சொல்லுகின்ற ஆலோசனை என்ன செய்யணும், அமானிதமாக இருக்கணும். சொல்ல முடியலையா, அமைதியாக இருந்தோம். இப்போ இந்த வார்த்தை அதை அவங்க சொல்லிடுறாங்க. ஆயிஷா அதை சொல்லிட்டு சொல்றாங்க, வஹி அல்லதி கானத் துசாமீனி மின் அஸ்வாஜி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இவதான் அடிக்கடி என்னோடு போட்டி போடுவான். இதுதான் என்னுடன் இந்த பெண்மணி தான் ஜைனப் தான் அடிக்கடி என்னிடத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு மனைவிமார்களையே என்னோடு கூடுதலாக போட்டி போடக்கூடிய ஒரு பெண்மணி அவங்க தான். ஃபஅஸமஹல்லாஹு பில் வரா, அல்லாஹ் அவர்களிடத்தில் இருந்த பேணுதலின் காரணமாக அல்லாஹ் அவர்களை காப்பாற்றி விட்டார். எதால் அல்லாஹ் காப்பாத்தினா, பேணுதல் அவங்ககிட்ட இருந்தது. அந்த பேணுதலின் காரணமாக அல்லாஹு தாலா காப்பாற்றினார். என்ன புரிஞ்சுக்கங்க, எவ்வளவுதான் நல்லவர்களாக இருந்து விட்டாலும் பேணுதல் இல்லையேண்டா மற்றவர்களுடைய மானம் மரியாதை எல்லாமே என்ன செய்ய போய்கொண்டு. அன்புள்ள சகோதரர்களே, உலகத்தில் இந்த மனிதன் உயிரையும் கொடுக்க தயாராகிப்பான் மானம் போறதுண்டா. மானம் போறதாக இருந்தால் இதுல முஸ்லிம் காஃபிரன்னு நீங்க பார்க்க முடியாது. மானம் என்று இருந்ததுன்னா உயிரை கொடு. ஆம், ஈமானுக்கேற்ப மானம் இவன்ட்ட உயர்ந்த தன்மையில இருக்கும். அவர்கள்ட்ட சில வேளை குறைந்த தன்மையில இருக்கலாம் ஒரு சூழலுக்கு. ஆனால் உயிரை என்ன செய்வான், கொடுப்பான். உங்களுக்கு தெரியுது, ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னால் இந்த கத்தார்ல ஒரு பகுதி எரிஞ்சுது. எரிஞ்ச நேரத்தில் ஒருத்தர் அதாவது எரிஞ்சு சாம்பலாக இருந்தார். அந்த செய்தியை சொல்ற நேரத்தில் அந்த வேலை சாதாரண லேபர், சாதாரண வேலை செய்யக்கூடியவர், பெரிய இடத்துல இல்லை, சாதாரணமாக உழைக்கக்கூடிய லெவலில் இருந்தவர். காரணம் கேட்டதுக்கு என்ன சொன்னாங்கன்னு சொன்னா, நான் கூப்பிட்டேன், இவனுக்கு ட்ரெஸ் எல்லாம் எரிஞ்சிட்டு திருப்பி திருப்பி இழுத்தேன், வரல, நிர்வாணம் ஆகிக்கிறதால என்ன செய்யலை, வரலன்னு சொன்னான். அவனோட மனசு என்ன செய்யலை, சாக விரும்பல, ஆனா வெளியே போக விரும்பல. காரணம் என்ன, ட்ரெஸ் இல்லை. இது சில பொழுது என்ன செய்யலாம், ஒரு மனிதனுடைய மான உணர்வு, அந்த மானத்துல கையை வச்சு ஒருத்தன் விளையாடினான். எப்படி இந்த அளவுக்கு மனிதனோடு ரத்தத்தோடு. அதனால ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இது கௌபா உடைப்பதற்கு சமம் என்றது போல ரசூலுல்லாஹ் ஒரே நிகழ்த்தினாங்க. ஏன் மானம் என்று சொல்றது மிக முக்கியமான ஒரு பகுதி. ஆனா இன்றைக்கு லேசான ஒரு பகுதியா பார்த்திருக்கிறது தன்னுடைய மானத்தை தவிர மற்றவன் எல்லாரும் மானவன் எல்லாமே என்ன மிக கேவலமான ஒரு இடத்துக்கு போயிருப்பதை பார்த்தோம். இஸ்லாம் மானத்தை உயர்ந்த இடத்துல வைக்கிறது. எந்த அளவுக்கு உயர்ந்த இடத்துல வைக்கிறதா, குற்றவியலுக்கு கடும் சட்டம் வகுத்த ஒரு மார்க்கம் தான் இஸ்லாம். ஆனால் சட்டத்தை பயன்படுத்தி அபலைகளை கொண்டு என்ன செஞ்சிடக்கூடாது, குற்றவாளி கூண்டில் நிறுத்திடக்கூடாதுன்றதுக்காக வேண்டி விபச்சாரம் 100 கசையடியேண்டா, குற்றம் சுமத்தினா ஆதாரம் இல்லை என்றால் 80 கசையடி. எத்தனை கசையடி, 20 தான் குறைவு. அந்த அளவுக்கு இஸ்லாம் வச்சது. அப்படிப்பட்ட மான விஷயம். அன்புள்ள சகோதரர், அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான்டா, அல்லாஹு தாலாவுடைய சிறப்பும் அருளும் உங்கள்கிட்ட இல்லையேண்டா எவர்கிட்டையும் தூய்மையாக இருந்திருக்க மாட்டீங்கன்றான். ஒரு ஆள் தூய்மை பேச முடியாது. என்ன, அல்லாஹ்வுடைய அருளும் அல்லாஹ்வுடைய சிறப்பும் இல்லை என்றால் உங்களில் ஒருவர் இன்னொரு இடத்தில் தூய்மையாளராகவே இருந்திருக்க முடியாது. எல்லாரும் தவறு செய்கின்றவர்கள். அவர்களுடைய ஈமானுக்கும் அவருடைய பேணுதலுக்கு ஏற்ப ஒருத்தர் கூடிடுவாரு, ஒருத்தர் குறைஞ்சிருவார். எதுவுமே இல்லை என்று யாரும் இல்லை. ஆனால் அவருடைய பேணுதலான வாழ்க்கை அவர் தூய்மையாக என்ன செஞ்சிருக்கும், வைத்திருக்கும். குறைவான பாவங்கள் அவற்றிருக்கும். எதுவும் இல்லை என்ற லெவலில் யாரும் இல்லை என்று அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான், சொல்லி காட்டுகிறான். அன்புள்ள சகோதரர்களே, அப்ப எப்படி சொல்றாங்கன்னா, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஃபஅஸமஹல்லாஹு பில் வரா, பேணுதலால் அல்லாஹ் தஆலா அவர்களை பாதுகாத்தான். ஆனால் வதஃபிகத் உக்துஹா ஹம்னா துஹாரிபு லஹா, ஆனால் அவனுடைய சகோதரி என்ன செஞ்சிட்டா, அவங்களோட சண்டையும் பிடிச்சாங்க. யாரோட, இந்த விஷயத்துல இந்த அவதூறு விஷயம் இருக்குதே, இதுல சகோதரியுடைய கருத்துல இருக்கல. யார், ஹம்னா பின்த் ஜஹஷ், யாருடைய மனைவி, முஸ்அப் இப்னு உமைருடைய மனைவி. முஸ்அப் இப்னு உமைருடைய மனைவி தான் ஹம்னா பின்த் ஜஹஷ். மிக சிறந்த பெண்மணி. யாரு, மிக சிறந்த பெண்மணி, தியாகத்துக்கு உதாரணமாக சொல்ல முடிந்த ஒரு பெண்மணி. ஆனால் இதுதான் மனிதன் என்ற அடிப்படையில் இந்த மாதிரி ஒரு நிலை என்ன செஞ்சிடும், வந்துடும். இதற்காக வேண்டி பெரும் என்னது வார்த்தைகள்லாம் பேசி ஹம்னா பின்த் ஜஹஷ் செஞ்சிட்டாங்க, அந்த தவறுல விழுந்துட்டாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு எப்படி சொல்றாங்கடா, ஃபஹலகத் ஃபீமன் ஹலக மின் அஸ்ஹாபில் இஃப்க், அழிந்தவர்களோடு அவர்கள் என்ன செஞ்சாங்க, அழிந்தார்கள் அப்படின்றாங்க. அப்படின்னா என்ன, அந்த செய்தி என்ன செஞ்சுட்டு அவங்களும் பரத்தி விட்டார்கள். அடுத்ததாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு ஆகிறாங்க சொன்னா, மிம்பர்ல மக்களை கூப்பிட்டுறாங்க. மக்களை கூப்பிட்டு இருத்தாட்டி வச்சு அஷதல்லா சொல்லி தஷஹுதெல்லாம் சொல்லிட்டு கேட்குறாங்க. ஒருவருடைய வேதனை என் குடும்பம் வரைக்கும் என்ன செஞ்சுட்டு வந்து சேர்ந்துட்டு, அவர்கள் விஷயத்துல எனக்காக வேண்டி என் சார்பாக நிற்கக்கூடிய யாராவது இருக்கிறீங்களா என்ற மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க. அதாவது எனக்கு அவர் ஏதாவது அவருக்கு நான் செய்வதற்கு எனக்கு ஏதாவது ரீசன் தருவீங்களா அப்படின்ற மாதிரி ரசூலுல்லாஹ் கேட்குறேன். ஆளை சொல்லலை, சொல்லாம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறேன். யாரை சொல்றாங்க இதுல, உபை இப்னு
சலூல் அல்லது அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூல சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படி சொன்ன உடனேயே அதாவது சஅத் இப்னு முஆத் எழும்பினார்கள் அப்படின்னு வரும் அந்த அறிவிப்புல. அது பிழை. காரணம் என்ன? சஅத் இப்னு முஆத் எப்போ மரணிச்சிட்டாங்க? ஹந்தக்கோட என்ன செய்து விட்டார்கள்? மரணித்து விட்டார்கள். அப்ப அந்த இடத்துல அவுஸுக்கு பதிலாக அவுஸ் இடத்துல யார் தலைவராக இருந்தாங்களோ அவர் தான் என்ன செஞ்சாரு? எழுப்பினார். ஆனால் இந்த வளமையில் அப்படி வந்துடும். இதுக்கு பேர் அறிவிப்புல உள்ள பிழை அல்ல. உதாரணமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு மிம்பர்ல இருந்து குத்பா ஓதி கொண்டிருக்கிற நேரத்தில் அப்படின்னு வந்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் வருமா? அந்த அறிவிப்புல வராது. ஏன்? குத்பா மிம்பர்ல தானே ஓதுவாங்க. ஆனா 2ஆம் ஆண்டு குத்பா மிம்பர் இருந்ததா? இருக்கல. ஆனால் குத்பா மிம்பர் இல்லாம இல்லை என்ற பதிவு இயல்பா என்ன செஞ்சிடும்? வந்துடும். அதனால சில அறிவிப்புகளை நீங்க பார்க்கலாம். 2ஆம் ஆண்டு 3ஆம் ஆண்டுல மிம்பர் இருந்த மாதிரியான அறிவிப்பு என்ன செய்யும் வரும். அது மிம்பர் இருக்கிறதுக்காண்டி சொன்னதல்ல. குத்பாண்டா மிம்பரோட அது சம்பந்தப்பட்டதுனால என்ன செய்யும்? சில பொழுதுல அப்படி வந்துடும். அவுஸுடைய தலைவராக யார் இருந்தாரு? சஅத் இப்னு முஆத். அந்த சம்பந்தத்தில் என்ன செஞ்சுட்டு அது வந்த அந்த அறிவிப்பை என்ன செய்ய வேண்டும்? நம்ம கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, இப்படி எழுந்து என்ன சொல்றாருன்னு சொன்னால், அவர் அவுஸுல உள்ளவராக இருந்தால் அல்லாஹ்வின் தூதரே சொல்லுங்க, நாங்க தண்டனையை கொடுக்கிறோம், நாங்கள் அவரை கொண்டு விடுகிறோம், தண்டனையை கொடுக்கிறோம். ஹஸ்ரஜ் எங்கட சகோதரர்கள் ஹஸ்ரஜ் அவர்களை சேர்ந்தவர்களாக இருந்தால், ஹஸ்ரஜ் பிரிவினரை சேர்ந்தவர்களாக இருந்தால் நாங்கள் கொண்டு விடுகிறோம். ஆனா யாரு இந்த செய்தியை பரத்தினாங்க? பிரபல்யம் யாரு? உபை இப்னு சலூல். எந்த இதை சேர்ந்தவர்? இல்ல, ஹஸ்ரஜ் என்ன செய்தவர்? சேர்ந்தவர். அன்புள்ள சகோதரர்களே, அதனால தான் அவங்க என்ன சொல்றாங்கடா, வல்லாஹி லா தக்துல்ஹு என்று சஅத் இப்னு உபாதா எழுப்பி சொல்றாரு. சஅத் இப்னு உபாதா எழுப்பி சொல்றாரு என்ன, நீங்க ஒரு நாள் கொல்ல மாட்டீங்க, உங்கள இருந்தா ஒரு நாள் கொல்ல மாட்டீங்க, ஹஸ்ரஜ் என்று தெரிஞ்சுதான் கொல்ற முடிவுக்கு வாரீங்கன்றார். எப்படி? ஹஸ்ரஜ் என்று தெரிஞ்சுதான் நீங்க என்ன செய்றீங்க? கொல்ற முடிவுக்கு வாரீங்க, உங்கள உள்ளவராயிருந்தா ஒரு நாளும் கொல்ல மாட்டீங்க சொல். உடனே உசைத் இப்னு ஹுதைர் சொல்றாரு, இன்னக்க முனாஃபிக் துஜாதிலு அனில் முனாஃபிக் என்றார். நீங்க ஒரு முனாஃபிக், முனாஃபிக்கு சார்பா என்ன செய்றீங்க? பேசுறீங்க. வல்லாஹி லனக்துலன்னா, அல்லாஹ்வின் மீது ஆணையாக நாங்கள் கொன்றே தீருவோம். அதுல அவுஸ் உண்மையா தான் இருந்தாங்க, ஹஸ்ரஜ் உண்மையா தான் இருந்தாங்க. ஆனா ஷைத்தான் கோத்திர உணர்வு உண்டாக்கினா, இவங்க கொல்ல மாட்டேன், இவங்க எங்க செய்ய போறாங்க அப்படின்னு நீங்கள தூண்டி விடுறது. சரியா? இங்களை பேச வச்சிருது. அதை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா எப்படி அதை சொல்லுகிறார்கள் அப்படி என்று சொன்னால், சஅத் இப்னு உபாதாவை பொறுத்த வரைக்கும் ஒரு சிறந்த மனிதராகத்தான் இருந்தார். ஆனால் அந்த நிமிடம் என்ன செஞ்சிட்டார் சொன்னால், அஹதத்ஹுல் ஹமியா, என்னது? ஒரு ஆவேசம் அவருக்கு வந்துட்டு. கோத்திரத்தை பத்தி பேசின உடனே எல்லாருக்கும் ஒரு இடத்துல தெரியாம என்ன செஞ்சிடும்? வந்துடும். என்ன நபித்தோழர்களுக்கு என்ன ஒன்றரை நேரத்தில் வரும், எங்களுக்கு காலம்புறா வந்துட்டு இருக்கும். ஹமியா என்ன செஞ்சு குடும்பத்தை பத்தி பேசுற நேரத்தில் முகம் மாறிடும். ஆனா உண்மையை தான் பேசுற மாதிரி இருக்காங்க, மாறிடும். மாறி என்னது எல்லா இடத்துல இருக்கத்தானே செய்து நம்ம எல்லாரும் என்ன செய்வோம்? அந்த பொதுவாக்கி தப்பக்கூடிய அந்த மனநிலை என்ன செய்யும்? உருவாகும். சார்போடு சம்பந்தப்பட்டு பேசின அந்த ஹமியத்தை அவருக்கு என்ன செஞ்சுட்டு வந்துட்டு. ஆனால் ஹமியத்தை காலம் ஃபுல்லா வச்சு யுத்தம் செஞ்சு கொண்டாங்கன்றலாம் எங்க என்னது இல்லை, அதோட முடிஞ்சுது. அந்த நிமிடத்தோட சஅத் இப்னு உபாதாவோட சப்ஜெக்ட் முடியல. சஅத் இப்னு உபாதா மிகப்பெரிய தியாகி, சஅத் இப்னு உபாதா மிகப்பெரிய தியாகி நபித்தோழர். அன்புள்ள சகோதரர்களே, எந்த அளவுக்கு இது ஆகிட்டன்னு சொன்னா, இந்த ரெண்டு கூட்டமும் என்ன செஞ்சுட்டு ஒத்தருக்கு ஒத்தர் சத்தம் போட ஆரம்பிச்சிட்டான். ரசூலுல்லாஹ் மிம்பர்ல ரசூல் யுஹஃபிதுஹும், அமைதியா இருங்கன்றாங்க ரசூலுல்லாஹ். திருப்பி 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 சொல்றாங்க. கடைசியில் ரசூலுல்லாஹ் அதை விட்டு என்ன செஞ்சிட்டாங்க? வெளியேறி விட்டார்கள். அந்த இடத்தை விட்டு வெளியேறி விட்டார்கள். இதுல எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அம்சம் இருக்கு. என்ன? இதெல்லாம் மனிதர்கிட்ட தோல்வியை நினைச்சு விரக்தி அடைஞ்சிடப்படாது. இப்படி நடந்தா இவ்வளவு தர்பியத்து பண்ணி இப்படி தான் இருக்கிறாங்க, கண்ட கண்டதுக்கெல்லாம் சொல்றாங்க. அப்படி மக்களை என்ன செய்யக்கூடாது? விரக்திக்கு உண்டாக்க கூடாது. எப்படி விரக்திக்கு? எந்த விரக்திக்கு? அதாவது மக்கள் ரசூலுல்லாஹ் மிம்பர்ல முக்கியமான ஒரு பிரச்சனையை மசூரா பண்ணி கண்டிக்கிறாங்க. இங்க சண்டை என்ன செய்யுது? நடக்குது. இவ்வளவு தர்பியத்து பண்ணியும் இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை பிடிச்சிக்கிறாங்களேன்னு விரக்தி உண்டாக்கிட கூடாது. ஏன்? இயல்புகள் மனிதன் என்ற அடிப்படையில் நடக்கக்கூடியவைகளை ரசூலுல்லாஹ் அப்படித்தான் அதை அங்கீகரிச்சாங்க. இதை போட்டு விரக்தியாக்கி 100% பார்க்கிற லெவல் என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. அது ரசூலுல்லாஹ் அங்க சொல்லி காட்ட, இன்னமன் நாசு கல் இப்னில் மியா லா தஜிது ஃபிஹிம் ராஹிலா, மக்கள் ஒட்டகங்களை போன்றவர்கள், அதுல ஒன்றுதான் என்ன செய்யும்? 100ல ஒன்றுதான் பிரயாணத்துக்கே தேரும், அது கூட தேராதுன்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியேறி சென்று விட்டார்கள். கடைசியாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்கன்னா, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள்ட்ட போறாங்க. போகிற நேரத்தில் ஒரு அன்சாரி தோழி வந்திருந்தாங்க ஆயிஷா அவங்க வீட்டுக்கு. வந்திருந்து 2 பேரும் என்ன செய்யறாங்க? பேசிக்கிட்டிருக்கிறாங்க. பேசினா 2 பேரும் பேசல. ஆயிஷா ரலியல்லாஹு அழுகிறாங்க, அவர்களும் அழுகிறார்கள். 2 பேரும் முகத்தை பார்த்துக்கின்னு என்ன செய்யறாங்க? கண்ணீர் விட்டு அழுகிறார்களே தவிர எதுவுமே என்ன செய்ய முடியல, அவர்களால் பேசிக்கொள்ள முடியவில்லை. எந்த அளவுக்கு அப்படி என்று சொன்னால்,
எங்களோட தாயும் தந்தையும் புரிஞ்சுக்கிட்டாங்க. ஃபஅஸ்பஹ அபவாய இந்தி, புரிஞ்சுட்டாங்க அவங்க. ஃபாலிகுன் கபிதி, நான் இப்போ அழுகிற அழுகை என்ற ஈரல் போயிரும் என்கின்ற அளவுக்கு நான் என்ன செய்கிறேன், இப்பொழுது அழுது கொண்டிருக்கிறேன் என்பதை என்ன செஞ்சிட்டாங்க, புரிந்து கொண்டு விட்டார்கள். அப்படி இருக்கிற நேரத்தில் அவ்வளோ மகளுடைய அழுகையை பார்த்து அவங்களும் வேதனைப்படுறாங்க. இந்த மாதிரி இருக்கிற இடத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சலாம் சொல்லி அனுமதி கேட்டு வீட்டுக்கு வராங்க. போன நாளில் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம், இதான் ஃபர்ஸ்ட் டைம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு வராங்க. அனுமதி கேட்டு உட்கார்றாங்க. ஆயிஷா என்ன எதிர்பார்த்திப்பாங்க, ஏதாவது ஒரு விஷயம் என்ன செய்வாங்க, ஆறுதலுக்கு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா எதிர்பார்த்திருப்பாங்க. சும்ம ஜலஸ் காலத் வலம் யஜ்லிஸ் இந்தி முன்து கீல மா கீல் கப்லஹா வகத் லபித ஷஹரன் லா யூஹா இலைஹி ஃபீ ஷஅனி. ஒரு மாத காலம் என்கிட்ட வரல, வஹீம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரல. இதான் ஃபர்ஸ்ட் டைம் என்ன செய்றாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அமர்ந்தாங்க. அமர்ந்துட்டு சொல்றாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த இடத்துல எப்படி வரும்டா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற வார்த்தை சொல்லி கேட்டாங்க. அம்மா பஅது யா ஆயிஷா, ஆயிஷாவே ஃபஇன்னஹு கத் பலகனி அன்கி கதா வ கதா, உங்களை பற்றி இப்படி 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 எல்லாம் செய்தி என்னிடத்தில் வந்து அடைந்திருக்கிறது. ஃபைன் குந்தி பரீஅத்தன் ஃபஸயுபர்ரிஉகில்லாஹ், நீங்க தூய்மையான பெண்ணாக இருந்தால் அல்லாஹ் உங்களை தூய்மைப்படுத்துவான், அல்லாஹ் உங்களை தூய்மைப்படுத்துவான். வ இன் குந்தி அல்மம்தி பிதம்பின் ஃபஸ்தக்ஃபிரில்லாஹ வ தூபி இலைஹி, நீங்க ஒரு பாவம் ஏதாவது செஞ்சிருந்தீங்கன்னு சொன்னால், ஏதாவது ஒரு அல்மம்தி பிதம்பின், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் நீங்கள் விபச்சாரம் செய்திருந்தீர்கள் என்று சொன்னாலும் சொல்லலை, நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும். இல்ல லமம், குர்ஆன்ல வருது இல்ல லமம். எப்படி முஃமின்கள் பாவம் செய்வார்கள், பாவம் செய்ய மாட்டார்கள். இல்ல லமம, லமம்னா என்ன, அதாவது ஒரு தொட்டுட்டு போற மாதிரி, ஒரு அதாவது மனிதனோட உரசிட்டு போற மாதிரியான பாவம், அதாவது வாழ்க்கையில இயல்பா நடக்கக்கூடிய வாய்ப்பு என்ன செய்யும், அப்படி இருக்கும். இல்ல லமம், அதான் மனித வாழ்க்கையில் இயல்பா நடக்கக்கூடிய பாவம், மனிதனால் ஈடுபட்டிருக்க மாட்டான், சாதாரணமா அவனோட லைஃபை உரசிட்டு போகும்போது இந்த மாதிரியான ஒரு பாவம். அப்ப அல்மம்தி பிஷைஇம் மினல் தம்பி, பாருங்க, அல்லது பிதம்பி, நீங்க ஏதாவது ஒரு பாவத்தை வந்து நீங்க அந்த மாதிரி செஞ்சிருந்தீங்க என்று சொன்னால் பாருங்க, ஃபஸ்தக்ஃபிரில்லாஹ வ தூபு இலைஹி, அல்லாஹ்விடத்த பாவ மன்னிப்பு தேடி தௌபா செய்து கொள்ளுங்கள். ஏனென்று சொன்னால் ஃபஇன்னல் அப்த இதா அத்தரஃப பிதம்பிஹி சும்ம தாப இலல்லாஹி தாபல்லாஹு அலைஹி, அடியான் பாவத்தை ஏற்று அல்லாஹ்விடத்துல மன்னிப்பு கேட்டால் அல்லாஹ் தஆலா என்ன செய்வான், மன்னிப்பான் என்று சொல்றாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், ஃபலம்மா கதா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகாலத்தஹு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வார்த்தையை சொல்லி முடிந்தவுடன் கலஸ தம்இ ஹத்தா மா உஹிஸ்ஸு மின்ஹு பிகத்ரா, கண்ணீர் சாறை சாறையாக பொழிந்தது, ஒரு துளி கூட நான் உணரவில்லை. அப்படின்னா என்ன, துளி உணராத அளவுக்கு என்னது, கண்ணீர் சாறை சாறையாக எனக்கு என்ன செய்தது, போனது. நான் எழும்பினேன், எழும்பி உம்மா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொல்லுங்கன்னு சொன்னேன். வாப்பாட்ட சொன்னேன், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஏதாவது பதில் சொல்லுங்க. அவங்க யாரும் எதுவும் சொல்லலை, அவர்கள் யாரும் எதுவும் சொல்லவில்லை. இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடுநிலையா நின்று தான் பேசினாங்க. ஆனால் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா என்ன எதிர்பார்த்தார்கள், என் கணவர் எனக்கு சார்பான வார்த்தையோடு இருக்கணும். நிச்சயமாக நீங்க அப்படி எதுவும் நடக்கல, நீங்க தூய்மையான பெண்மணி, அல்லாஹ் தஆலா வசனம் என்ன செய்வான், எனக்கு இந்த மாதிரியான ஏதாவது ஒரு ஆறுதல் மாதிரியான ஒரு வார்த்தை இருக்கணும். ஆனா ரசூல் அங்க ரெண்டு தரப்பையும் என்ன செய்யறாங்க, பேசிட்டு எழும்புறாங்க. இதுதான் அவங்களுக்கு என்ன செய்தது, வேதனையாக இருந்த. இதுதான் பொதுவாக குடும்ப விஷயங்கள்ல மற்ற மற்ற விஷயங்கள் ஆண்கள் உணர மறுக்கக்கூடிய மிக முக்கியமான இடம், சார்பாக நிலை. இப்ப என்ன செய்யறாங்கன்னு சொன்னால் அழுகிறாங்க, கண்ணீர் துளி வடிகிறது கூட தெரியாம என்ன, நான் அழுதேன், வாப்பாட்ட சொன்னேன் பதில் சொல்லுங்க, உம்மாட்ட சொன்னேன் பதில் சொல்லுங்க, யாரும் பதில் சொல்லல. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, சுப்ஹானல்லாஹ், அவங்க சொல்றாங்க யாரும் பதில் சொல்லல. அந்த நேரத்துல காலத் மா அத்ரி மா அக்கூலு, தாய் சொல்லிட்டா நான் ரசூலுல்லாஹ்களுக்கு என்ன சொல்றேன்னு தெரியான்ட்டான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு என்ன சொல்வது என்று தெரியாது என்று சொல்லிவிட்டார்கள். அந்த நேரத்தை ஃபகுல்து வ அன ஜாரியத்துன் ஹதீஸத்து சின் லா அக்ரவு கதீர மினல் குர்ஆன், சின்ன வயசு, குர்ஆன் எல்லாம் எனக்கு நிறைய பாடம் இல்லை, குர்ஆனை நிறைய ஓத மாட்டேன்னு வரும், மனனம் இல்லைன்னு அர்த்தம். ஓத மாட்டேன்னு ஓத தெரியும், என்ன எனக்கு நிறைய மனனம் இல்லை. அந்த மாதிரி நேரத்தில் நான் என்ன செய்தேன் தெரியுமா, தாயின் தந்தையை பார்த்து சொன்னேன், ஒரு இந்த செய்தியை நீங்க கேட்டுட்டீங்க, இந்த செய்தி உங்களோட உள்ளத்துல பதிஞ்சிட்டு, இந்த செய்தி உங்களோட உள்ளத்துல பதிந்து விட்டது, நீங்க அதை உண்மைப்படுத்தி விட்டீர்கள். ஆயிஷா சொல்றாங்க, இந்த நேரத்தில் நான் செய்யவில்லை என்றால் என்னை நீங்க உண்மைப்படுத்த மாட்டீங்க. நான் இப்படி ஒரு தவறுல நடந்தேன் என்று சொன்னால் நீங்க அதை உண்மைப்படுத்துவீர்கள், ஏத்துக்கண்டா அப்படின்னு உண்மைப்படுத்துவீங்க, அப்படித்தானே? ஒரு குற்றச்சாட்டின் மூலம் ஒத்தனை பிடிச்சிட்டோம்னு சொன்னா அந்த குற்றச்சாட்டை ஏற்றுக்கொண்டு அவன் உண்மை சொன்ன மாதிரி இருக்கும், மறுத்தாண்டா பொய் சொல்ற மாதிரியே இருக்கும். எப்படி இருக்கும்? பொய் சொல்ற மாதிரி இருக்கும். நீங்க நான் ஏற்றுக்கொண்டால் உண்மைப்படுத்துறீங்க, ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் என்னை பொய்ப்படுத்துவீர்கள் என்று எனக்கு தெரியும். எனக்கும் உங்களுக்கும் நல்ல உதாரணமாக நான் காணுவது யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன வார்த்தையை, ஃபஸப்ருன் ஜமீல்
வல்லாஹுல் முஸ்தஆனு அலா மா தஸிஃபூன் ஃபஸப்ருன் ஜமீல். அழகான பொறுமையாக நான் பொறுத்துக் கொள்கிறேன். நீங்கள் சொல்லக்கூடிய இந்த வர்ணனைக்கு அல்லாஹ்வே துணை, அல்லாஹ்வே போதுமானவன் அப்படி என்று சொல்லி நான் சொன்னேன். எனக்கு பெரிய அளவு குர்ஆன் எல்லாம் என்ன செய்யவில்லை, அப்பொழுது மனனம் இருக்கவில்லை என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அந்த வயசுல என்ன செய்றாங்க சொல்றாங்க. அன்புள்ள சகோதரர்களே, அதுக்கு பின்னால சும்ம தஹவ்வல்து இலா ஃபிராஷி ஃபல்தஜத், போனேன் நான் படுக்கையில விழுந்தேன் அழுதேன். இதை சொல்லிட்டு போய் படுக்கையில விழுந்தேன் அழுதேன் என்ன செய்றாங்க சொல்றாங்க. எப்படி இந்த செய்தி அவங்க பேசுறாங்க, எப்படி பதில் சொன்னாங்க, அந்த வயசுடைய அந்த இல்ம், அதை நீங்க நினைத்து பாருங்கள். அன்புள்ள சகோதரர்களே சகோதரிகளே, அதுக்கு பின்னால இந்த மாதிரி இருக்கிற நேரத்தில் நான் ஒரு பொழுதும் அல்லாஹ் குர்ஆன் வசனம் இறக்கி என்னை தூய்மைப்படுத்துகின்ற அளவுக்கு நான் தகுதியானவன் நான் நினைக்கவே இல்லை. எப்படி அதை விட அஹ்கராக இருந்தேன் நான் அந்த அளவுக்கு தகுதியானவன் அல்ல. அல்லாஹ் எனக்கு ஒரு குர்ஆன் வசனம் இறக்குவான், என்னை தூய்மைப்படுத்துவான், அப்படி இறக்கி என்னை தூய்மைப்படுத்துவான் நான் கற்பனை கூட பண்ணியிருக்கல. அந்த மாதிரி கூட நான் என்ன செய்யல, எண்ணி இருக்கவில்லை. அப்படி இருக்கிற நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, என் வீட்டில் யாரும் அந்த ஒரு மாத காலமா வெளியே போகல. தூய்மையான குடும்பம், ஒரு கெட்ட குடும்பத்துக்கு இப்படி வந்திருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் ஒரு தூய்மையான குடும்பத்துக்கு வந்திருந்தது, யாருமே என்ன செய்யல, வெளியே கூட போகவில்லை. அன்புள்ள சகோதரர்களே, அதுக்கு பின்னால் இந்த வசனம் இறங்கிய நேரத்தில் குளிர்ந்த காலம் அது. அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நெற்றியால் என்ன செய்து, வேர்வை முத்து முத்தாக என்ன செய்து வடிந்தது. வஹி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இறங்குது. எது, அல்லாஹு தஆலா இந்த சூரத்து நூருடைய வசனங்களை எல்லாம் அல்லாஹு தஆலா என்ன செய்யறான், இறக்கி வைக்கிறான். அதுல என்ன, கடுமையான தண்டனை விபச்சாரம் செய்கின்றவர்களுக்கு, விபச்சாரம் மீது குற்றஞ்சாட்டுகின்றவர்களுக்கு கடுமையான தண்டனை. இந்த மாதிரி அவதூறை யாரெல்லாம் வாங்கி செல்கிறார்களோ அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு உபதேசம். இதெல்லாம் என்ன செய்யுது, அல்லாஹு தஆலா அந்த உபதேசம் எல்லாம் சொல்றான். அதுல முழுமையாக அல்லாஹ் என்ன சொல்ல வரான், அதுல எந்த வார்த்தையை நீங்க காண மாட்டீங்க, ஆயிஷாலாம் இப்படி நடக்கவில்லை என்று. ஆனா சொன்னதெல்லாம் என்ன சொல்லுது, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா தூய்மையான பெண்மணி, சமுதாயம் தான் இந்த இடத்துல கெட்டது அப்படின்னு என்ன செஞ்சது. இந்த இடத்துல இந்த 3 பேரும், அதோடு யார் யாரெல்லாம் இருந்தார்களோ அவர்களும், உபய் இப்னு சலூல் உருவாக்கினவனும், இவர்கள் தான் இந்த இடத்துல என்ன செய்தார்கள். இதெல்லாம் சமூக தூய்மை அல்ல. சமூக தூய்மைக்கு குற்றவாளிகள் இருக்கக்கூடாது, தவறான குற்றம் சாட்டுகின்றவர்கள் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. வசனம் இறங்குது. அன்புள்ள சகோதரர்களே, இறங்கிய பின்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க. வந்து என்னிடத்தை சிரிச்சுக்கன்னு வந்தாங்க. ஃபகான அவ்வலு கலிமத்தின் தகல்லம பிஹா, முதலாவது அவங்க சொன்ன வார்த்தை, யா ஆயிஷா அம்மல்லாஹு ஃபகத் பர்ர, அல்லாஹ்வை பொறுத்தவரையில் அல்லாஹ் உங்களை தூய்மைப்படுத்தி விட்டான். அல்லாஹ்வை பொறுத்தவரையில் அல்லாஹ் உங்களை தூய்மைப்படுத்தி விட்டான். அம்மல்லாஹ் யார், இந்த என்ன புரியணும் தெரியுமா, மற்றவங்க எல்லாரும் நடுநிலையா விசாரிச்சாங்க. அல்லாஹ் எப்படி பதில் இருக்கான், அம்மல்லாஹு ஃபகத் பர்ரக், நீங்க தூய்மையான பெண், உங்களுக்கு இதுக்கு சம்பந்தம் கிடையாது, அல்லாஹு தஆலா தூய்மைப்படுத்தி விட்டான். ஃபகாலத் உம்மி, இதை கண்டான சந்தோஷத்தில் என் தாய் என்ன சொன்னாங்க, கூமி இலா ரசூல், ரசூலுல்லாஹ்கிட்ட எழும்பி நன்றி சொல்லுங்க. இந்த வசனத்தை அவங்க சொன்னதுக்காக வேண்டி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் நீங்கள் நன்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னார்கள். அப்ப ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, லா வல்லாஹி லா அகூமு இலை வலா அஹ்மது இல்லல்லாஹ் அஸ்ஸ வஜல், ஒரு அல்லாஹ்வின் மீது ஆணையாக அவர் பக்கம் நான் எழும்பவே மாட்டேன், அவருக்கு நன்றி சொல்ல மாட்டேன், அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் நான் புகழ மாட்டேன்னு சொன்னார். அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் நான் புகழ மாட்டேன். அன்புள்ள சகோதரர்களே, இந்த செய்தி எங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்லுது. சோதனை, கஷ்டங்கள், வேதனை நேரங்கள்ல உலகமே ஒருவருக்கு எதிராக திரண்டிருந்தால், ஒரு குடும்பமே ஒருவருக்கு எதிராக திரண்டிருந்தால், அந்த நேரத்தில் யாரெல்லாம் நம்மளுக்கு உண்மையிலே நம்ம உண்மையாளராக இருந்து சார்பாக இருந்தார்களோ அவர்களை மனசு என்ன செய்யாது, மறக்காது. அப்படிப்பட்ட தூய்மையில ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கு மிக உறவாக இருந்த யாரு, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். அம்மல்லாஹு ஃபகத் பர்ரக், அல்லாஹு தஆலா உங்களை தூய்மைப்படுத்தி விட்டான். அதனால லா அகூமு இலைஹி வலா அஹ்மது இல்லல்லாஹ், நான் எழும்பவும் மாட்டேன், அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கு என்ன செய்ய மாட்டேன், நான் நன்றி செலுத்தவும் புகழவும் மாட்டேன் என்ற வார்த்தை என்ன செய்றாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லுகிறார்கள். அன்புள்ள சகோதரர்களே, இது இறங்கிய உடனேயே அபூபக்கர் ரலியல்லாஹு ஆத்திரப்படுகிறார்கள். அடுத்த வீடு, உறவுக்கார குடும்பம், கஷ்டப்படுகின்ற குடும்பம், அந்த குடும்பத்துக்கு அபூபக்கர் ரலியல்லாஹு செலவழிச்சு வந்தாங்க. அதுலதான் மிஸ்தாஹ் ரலியல்லாஹு இருக்கிறான். அவர் தான் இந்த அவதூறு என்ன செஞ்சிருந்தாரு, உபய் இப்னு சலூல் சொன்ன அந்த அவதூரை உள்வாங்கி மற்றவங்ககிட்ட என்ன செஞ்சிருந்தாரு, சொல்லி இருந்தார். இதனால் அபூபக்கர்லாம் கடுமையா ஆத்திரப்படுவாங்களா இல்லையா, ஆத்திரப்பட்டு சொல்றாங்க, வல்லாஹி லா உன்ஃபிகு அலா மிஸ்தாஹ் இப்னு அஸாதா, நான் ஒரு நாளும் இந்த மிஸ்தாஹுக்கு செலவழிக்க மாட்டேன் அப்படி என்று சொல்லி சத்தியம் பண்றாங்க அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அன்புள்ள சகோதரர்களே, ஆனால்
அல்லாஹு தஆலா வசனம் இறக்குகிறான், வலா யஅதலி உலுல் ஃபத்லி மின்கும் வஸ்ஸஅ அய்யுது உலில் குர்பா வல் மசாகின் வல் முஹாஜிரின ஃபீ சபீலில்லாஹ் வல்யஃபு வல்யஸ்ஃபஹு அலா துஹிப்பூன யக்ஃபிரல்லாஹு லக்கும். உங்களில் வசதியுடையவர்கள் சிறப்புடையவர்கள் ஏழைகளுக்கு கொடுக்க மாட்டேன் என சத்தியம் பண்ண வேண்டாம், சத்தியம் பண்ண வேண்டாம், மன்னித்து விடுங்கள், விட்டு கொடுங்கள். அல்லாஹ் உங்களை மன்னிப்பதை நீங்கள் விரும்பவில்லையா? அல்லாஹ் உங்களை மன்னிப்பதை நீங்கள் விரும்பவில்லையா என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கேட்கிறான். உடனேயே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், வல்லாஹி இன்னி உஹிப்பு அய்யக்ஃபிரல்லாஹு லி, அல்லாஹ் தஆலா என்னை மன்னிப்பதை நான் விரும்புகிறேன். மிஸ்டக்ட போறாங்க, எப்படியெல்லாம் செலவழிச்சுக்கிட்டு இருந்தாங்களோ அந்த மாதிரி செலவழிக்கிறாங்க. அது மட்டுமல்ல, இதற்கு பின்னால் இந்த செலவை நான் விட மாட்டேன்னு சத்தியம் பண்ணான். இதற்கு பின்னால அன்புள்ள சகோதரர் ஒரே நாள்ல இந்த மாதிரி சொல்லி ஒரே நாள் என்ன செஞ்சிட்டாங்க, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவதூறு சொல்லிய குடும்பத்துக்கு அல்லாஹ்வுடைய கட்டளையின் காரணமாக செலவழித்தார்கள். இந்த இடத்துல அபூபக்கர் ரலியல்லாஹு இவ்வளவு வேகமா செலவழிக்கிற இடத்துக்கு வராங்க. ஆனால் எப்படி நடந்து கொள்ளணும் இந்த இடத்துல அப்படின்றது அல்லாஹ் தஆலா என்ன செய்றான், உபதேசம் பண்ணுகிறான். அன்புள்ள சகோதரர்களே, இது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய வாழ்க்கையில நடந்த ஒரு மிக முக்கியமான ஒரு நிகழ்வு. இதுல நான் பெற வேண்டிய படிப்பினைகள் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா நிறையவே உண்டு. இந்த ஹிஜாபு ஹவுதஜ் என்ற பகுதி மட்டும் என்ன என்று சொன்னால், நபிமார்களுடைய மனைமார்களுக்கு இருந்த கடமை முகத்தை மூடுவது மட்டும் அல்ல. அவளுக்கு இருந்த கடமை முகத்தை மூடுவது மட்டுமல்ல, அவங்களுக்கு ஒரு தூய்மை இருந்தது. என்ன தூய்மை காரணம் அப்படின்னு சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்கள் எங்களுடைய தாய்மார்கள், ஆனால் பெத்தெடுத்த தாயா இல்லை. இந்த தூய்மை இஸ்லாம் ஏற்படுத்தின அந்த தூய்மை. இதனால் இந்த தூய்மை பெத்தெடுத்த தாயுடைய தூய்மைக்குள்ள செக்யூரிட்டி அதுக்கு என்ன செய்யாது, இருக்காது. அந்த சேஃப் என்ன செய்யாது, இருக்காது. அதனால இஸ்லாம் அதை கடுமையாக்குது. அதனால அது கடுமையாக்குது. காரணம் என்ன, தாயின் இடத்துக்கு இஸ்லாம் சொல்லுதே தவிர ஆனால் பெற்றெடுத்த தாய் அல்ல. அதனால திருமணம் முடிக்க கூடாது சட்டம் வருது. அதனால எந்த அளவுக்கு தூரமாக இருக்க முடியுமோ அந்த தூரத்தை இஸ்லாம் என்ன செய்யுது, பேணுது. மற்றவர்களுக்கு அந்த தேவை இல்லை, மற்றவர்களை திருமணம் முடிக்கலாம், மற்றவர்களுக்கு திருமணம் முடிக்கலாம். அதனால சொன்ன ஒரு கட்டளையில உண்டுதான், நபிமாருடைய மனைவிமார்கள் வெளியே போகின்ற நேரத்தில் அவர்கள் உடல் தெரியாத அளவுல ஜில்பாபும் இருக்கணும், அவர்கள் தெரியாத அளவுல ஹவுதஜும் என்ன செய்யணும், இருக்கணும். அவர்கள் வெளியே தெரிய மாட்டாங்க, அவர்கள் வெளியே தெரிய மாட்டாங்க. ஜமல் யுத்தத்தின் உட்பட ஆயிஷா இருந்தது எதுல, ஒட்டகத்துக்கு மேல அந்த ஹவுதஜில் தான் என்ன செஞ்சாங்க, இருந்தாங்க. அதுல தான் அவங்க இருப்பாங்க. எல்லா மனைவிமார்கள் அதுல தான் என்ன செய்தாங்க, இருந்தார்கள். முகத்தை ஒன்றில் அவர்கள் வீட்டில் இருந்தாங்கன்னு சொன்னால் வீடு திரையாக இருக்கும், வெளியே போறாங்கன்னு சொன்னால் வண்டிக்கு மேல என்ன செய்யும், அவர்கள் மறைந்து கொள்கின்ற அமைப்புல இது இருக்கும். இது நீங்க எல்லா வரலாற்றிலும் என்ன செய்யலாம், பார்க்கலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜைனப் பின்த் அதாவது சஃபியாவை முடித்த நேரத்தில் இவர்கள் அதாவது மனைவியா இல்லையான்றதுக்கு அவங்க காட்டின அடையாளமே என்ன, இன் தரபல் ஹிஜாப், ஹிஜாபை இழுத்தாங்கன்னு சொன்னா அவங்க என்ன மனைவி அப்படின்னு சொன்னாங்க. இல்லைன்னா அவங்க கைதியாவே ரசூலுல்லாஹ் என்ன செய்றாங்க, வைத்திருக்கிறார்கள் அர்த்தம். சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை வண்டியில ஏத்தினாங்க ஒட்டகத்துல. பின்னர் சும்மா தரபல் ஹிஜாப், ஹிஜாப் என்ன செய்தாங்க ரசூலுல்லாஹ் இழுத்து விட்டார்கள் வருது. என்ன சொல்லுது, அது மனைவி என்பதுக்கு ஒரு அடையாளமாக என்ன செஞ்சது, அது இருந்தது. எனவே முழுமையாக அவங்க முறை. அதனால தான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வைதா சஅல்துமூஹுன்ன மதாஅன் ஃபஸ்அலுஹுன்ன மின் வராஇ ஹிஜாப். நீங்கள் அந்த மனைவிமார்கள்ட்ட ஏதாவது கேட்டீங்கன்னு சொன்னால் ஹிஜாபுக்கு பின்னால என்ன செய்யுங்க, கேளுங்கள். இந்த ஹிஜாப் எது, வெளியே இருந்தால் இது, வீட்டில் இருந்தால் அவர்களை பார்க்க முடியாத அமைப்பில் என்ன செய்யணும், அந்த ஹிஜாப் இருக்க வேண்டும். ஆனால் நிர்பந்தமான நிலையில் தவிர அவர்களுக்கு இந்த அனுமதி என்ன செய்ய சலுகை வழங்கப்படலை. ஹிஜாப் இந்த ஜில்பாப் சம்பந்தமான சட்டம் இறங்கிய பின்னால இவங்க ஹிஜாப் சம்பந்தமான சட்டம் இறங்கிய பின்னால இவங்க வெளியே போறாங்க. யாரு, சௌதா ரலியல்லாஹு அன்ஹா வெளியே போறாங்க. உமர் ரலியல்லாஹு யா சௌதா இன்னா கத் அரஃப்னாக், நீங்க தான் போறீங்கன்னு எங்களுக்கு தெரியும் என்று உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க. ஏன் சொன்னாங்க, போறது நீங்க தெரியக்கூடாது அதுக்காண்டி சொல்றாங்க. திரும்பி போறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட, இப்படி சொல்லிட்டாரு உமர் அப்படின்றாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உங்கள் தேவைகளுக்காக நீங்க வெளியே போறது இப்படி அனுமதிக்கப்பட்டிருக்கிறது, இந்த மாதிரி தேவைக்கு நீங்க போக வேண்டியிருக்குது, அதுக்கு இப்படி என்ன செய்ய முடியாது, போக முடியாது சொல்லப்பட்டதை தவிர ரசூல் ஸல்லல்லாஹு மனைவிமார்களுக்குள்ள கடமை அவர்கள் என்றைக்கு என்ன செய்யக்கூடாது, வெளியே தெரியக்கூடாது என்கின்ற சட்டம் என்ன செஞ்சு இறங்கியது. மரியம் அலைஹிஸ்ஸலாம் குர்ஆன்ல வரக்கூடிய கிட்டத்தட்ட 7-8 இடங்களை பாருங்க, ஹிஜாப்னு வரக்கூடிய எல்லா இடங்களும் என்ன சொல்லுது, இதைத்தான் சொல்லுது. ஃபத்தஹதத் மின் தூனி ஹிஜாபன், மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மறைச்சு ஹிஜாப் உண்டாக்கினாங்க. குளிக்க போற டைம்ல என்ன ஹிஜாப், குளிக்க போற டைம்ல என்ன ஹிஜாப், அப்ப என்ன ஹிஜாப், அது மறைக்கிறது, சுத்தி மறைக்கிறது ஹிஜாப். அதான் ஹிஜாப் என்று சொல்றது. நம்ம தமிழ் உலக வளமையில ஹிஜாப் என்று சொல்றோம், நம்ம அபாயாக்கு என்ன செய்யறோம், நம்ம யூஸ் பண்ணி கண்டிக்கிறோம். ஆனா
குர்ஆனுடைய மொழியிலும் ஹதீதுடைய மொழியிலும் ஹிஜாப் என்பது அவர்கள் முழுமையாக மறைந்திருப்பதை குறிக்கும். அதைத்தான் அந்த செய்தி என்ன செய்து சொல்லுது. ஜில்பாப் ஒரு பெண்மணி சாதாரணமாக அணியக்கூடிய, நம்ம உடலை மறைக்கக்கூடிய, முகத்தை மூடிய மூடாமல் இருக்கக்கூடிய ஆடை. அன்புள்ள சகோதரர்களே, இதில் நம்ம கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய படிப்பினை, அவதூறு என்று வந்தால் ஒரு பொறுப்புள்ள கணவன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்கின்ற முன்மாதிரியும், அதே நேரத்தில் ஒரு பெண்மணி எந்த அளவுக்கு புத்திசாலித்தனமாகவும் பேணுதலான ஒரு பெண்மணியாகவும் இருக்க வேண்டும் என்பது நம்மளுக்கு தெரிகிறது. அதே நேரத்தில் இந்த அவதூறு சம்பந்தமாக நம்மிடத்தில் கேட்கப்படுகிற நேரத்தில் நாம் அழியக்கூடாது. ஆயிஷா நாங்கள் சொன்ன முழு வார்த்தையும் ஹலாக், அழிவு, அழிஞ்சாங்கன்னு சொல்றாங்க. இந்த வார்த்தை என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. அது மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். அஹ்மி சம்இ வ பஸரி மா அலிம்து இல்லா கைரா, நல்லதை தவிர வேறு எனக்கு என்ன செய்யாது தெரியாது என்று சொன்னார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சிறந்த முறையில் விளங்கி புரிந்து அதன் அடிப்படையில் நடக்கக்கூடிய மக்களாக எம் அனைவரையும் ஆக்கியர்கள் புரிவானாக. ஹாதா மா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும்.